வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பாட்காஸ்ட் வந்து தமிழ் பூமியோட வீக்லி மீட்டப்பாக வந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு வீக்கும் நம்ம வந்து ஜூமில் ஒரு கெஸ்ட்டோட வீக்லி மீட்டப் நடத்திட்டுருக்கோம். அதில் இந்த வாரம் நமக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைதான் ட்ரெய்னர் கார்த்திக் சிவராமன். ஸோ இவரோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றா இருக்குது. ஸோ எப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்திருக்காரு. அதிலேருந்து எப்படி பைத்தான் படித்து பைத்தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, பைத்தான் நிறைய பேருக்கு டீச்சும் பண்ணிகிட்ருக்காரு. அதில் அவர் சந்தித்த விஷயங்கள் அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் பைத்தானில் என்னெல்லாம் இண்டஸ்ட்ரி என்ன மாதிரி இருக்குது, எண்ட் டு எண்ட் படிக்கணும் என்ன பண்ணுறது, ஃப்ரீலான்சிங்லாம் எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பேசினார். ஸோ அதை தான் நம்ம இதில் பாட்காஸ்ட்டாக கேட்க போகிறோம். ஸோ பாட்காஸ்ட்டை கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரேட்டிங் கொடுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினச்சிங்கன்னா. வாங்க பாட்காஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தமிழ் பூமிக்கு வந்து ரொம்ப ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரனா அண்டு ஆறுமுகண்ணா 2 பேத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, என்னோட வாய்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே ஷுவர். இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பைத்தான் டெக் டேக்கு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் வந்து அஜெண்டா நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் பைத்தான்ல எப்படிலாம் வரலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் எப்படிலாம் வரலாம், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பைத்தானில் இருக்குது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் நான் என்னோட நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் ஜாப் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது, இப்போ வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா Q&A வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிடுறேன். ஸோ நான் ஓகே, ஸோ என்னோட நேம் கார்த்திக். லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 7 இயர்ஸாக வந்து ஐடி ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ நான் படித்தது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான். 2000 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் முடிச்சுட்டு 2015 பாஸ்ட் அவுட்டு ஆக்சுவலாக. 2015 பாஸ்ட் அவுட்டுக்கு அப்புறம் நான் வந்து ஓகே, ஸோ நான் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் ஆக்சுவலாக. பிஇ மெக்கானிக்கல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2015 காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் மெக்கானிக்கல் ஓரியன்டட் தான் ஜாப் வந்து ஃபஸ்ட் தேடிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது சென்ட் தாமஸ் மவுண்டில் இருக்குது. அது வந்து பியூர் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் கோர் கம்பெனி ஆக்சுவலாக. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் பேசிஸில் வந்து போய்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு, அதாவது நைட் ஷிஃப்ட்டு அந்த மாதிரி வந்து ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே வந்து ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் ஃப்ளவர் வந்து ப்ராடக்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஷின் ஃபுல்லாமே மிஷின் ஆப்ரேட்டராக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. ரொம்ப மினிமல் சேலரி. அப்புறம் ஒரு ஒரு மோர் தென் 6 மந்த்துக்கு மேலே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நைட் ஷிஃப்ட் நிறையா வர்றதுனால எனக்கு அந்த ஒர்க் வந்து கொஞ்சம் வந்து செட் ஆகலை. சரி ரைட்டு ஓகே, அப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த ஜாப்பை வந்து சரி ரிசைன் பண்ணிட்டு சுவிட்ச் அவுட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜாப் வந்து தேடினேன். அப்புறம் எந்த ஜாப்புமே செட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிபிஓ செக்டர்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து சர்வை பண்ணுறதுக்கு ஃபேமிலி பேக்கப்லாம் ரொம்ப பெருசாக வந்து கிடையாது. ஸோ அதனால் ஃபுல்லாமே பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டில் இருந்து தான் வந்தேன். ஃபேமிலி ஸோ கொஞ்சம் வந்து பேக்கப்பும் எதுவும் கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் சர்வை பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஜாப் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னோடனே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பிபிஓ ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக தான் ஜாயின் பண்ணேன். ஒரு ஐகான் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வில்லிவாக்கம் சைடு வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஷிஃப்ட்டு, ஃபுல்லாமே நைட் ஷிஃப்ட்டு தான். மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும் எல்லாமே யூஎஸ் பேஸ்டு ஒர்க் தான் பிபிஓ வந்து சென்னையில் போய்கிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி நைட் ஷிஃப்ட் தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். சரி அதுக்கப்புறம் நான் வந்து என்னன்னா, சரி இதுக்கப்புறம் எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அங்கேருந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 6 மாதம் கரெக்டாக ஓடிடுது. ஸோ 2015 முடிச்சு அப்புறம் 2016 கிட்ட வர ஆரம்பிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, சரி பிபிஓல கொஞ்சம் ஹையர் லெவல் வந்து மெடிக்கல் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்து இருந்தது. அதாவது டி நகர்ல வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு ஆக்சுவலா. இங்க டேட்டா என்ட்ரில வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப மினிமல் சேலரி. ஆக்சுவலா நான் அங்க மெக்கானிக்கல் ஆப்ரேட்டரா ஒர்க் பண்ணேன்னு சொன்னோம்ல. ஸோ அதை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து ரொம்ப கம்மியான சேலரியில தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த மணியை சேவ் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க மெடிக்கல் கோடிங் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அங்க மெடிக்கல் கோடிங் டி நகர்ல அந்த கோர்ஸ் வந்து முடிச்சுட்டு,
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2016 வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி வேவ் குளோபல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இங்க ஈகாட்தாங்கல்ல இருக்கு. ஸோ அது பியூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடா வந்து ஜாப்ஸ் ஃபுல்லாமே போறது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பிபிஓ செக்டர் தான், பட் கொஞ்சம் அப்டேட் லெவல். ஸோ அந்த கம்பெனி ஃபுல்லாமே வந்து ஜாயின் பண்ணேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோர் தென் ஒரு 1 இயர் வந்து மெடிக்கல் கோடரா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒர்க் ஃபுல்லாமே இருக்கும். அங்க வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேக் எண்டா ஒரு டெக்னாலஜி டீம் இருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க பண்ற மேனுவல் ஒர்க்க ஃபுல்லா என்ன பண்ணாங்கன்னா, பைத்தான் வச்சு ஆட்டோமேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் வந்தது. சரி பைத்தான்குள்ள எப்படியாவது போணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பண்ண டெக்னாலஜி வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைத்தான், எம்எல், ஏஐ அந்த மாரி வச்சு என்னோட மேனுவல் ஒர்க்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆட்டோமேட்டிக் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி ரைட் ஓகே. நமக்கு வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்ப நம்ம அதுக்கு மூவ் ஆயிரலாம் அப்படிங்கும்போது, சரி பைத்தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல கத்துக்கிட ஆரம்பிக்கலாம். நாம படிச்சது ஃபுல்லா மெக்கானிக்கல் பேக்கிரவுண்டு. அது இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இஃப், ஃபார் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. சரி எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கும்போது, அந்த சீனியர்ஸ்ட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அங்க பிரபாகரன் ஒருத்தர் தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீம லீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அந்த பைத்தான் டெக் டீம லீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்கும்போது, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு அ யூடியூப்ல படிக்கிறத விட ஏதாவது ஒரு கோர்ஸ் சென்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டு, நீங்க அங்கிருந்து படிக்க ஆரம்பிங்க அப்படிங்கும்போது, அ அந்த நேரத்துல வந்து என்ன ஆயிடுதுன்னா, என்னோட ப்ராஜெக்ட்டும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப க்ளோஸ்ட் ஆயிடுது. க்ளோஸ் ஆன உடனே எங்கள எல்லாத்தையும் வந்து ப்ராஜெக்ட்ட விட்டு வந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க. லே ஆஃப் பண்ண உடனே நானும் வெளிய வந்துட்டேன் ஆக்சுவலா. வெளிய வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, சரி நம்ம வந்து பைத்தான் படிச்சுட்டு எப்படியாவது டெக்னிக்கலா மூவ் ஆயிரலாம் அப்படிங்கும்போது, நானும் எல்லாரையும் மாரி ஒரு கோர்ஸ் சென்டர்ல வந்து போய் படிச்சேன். ஆதம்பாக்கத்துல ஒரு சென்டர் தான் நான் படிச்சது ஆக்சுவலா. அ நேம் சொல்ல விரும்பல. ஏன்னா அங்க வந்து நான் ஒரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 வந்து பே பண்ணி படிச்சேன். பட் அந்த 10,000 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் என்ன சொல்ல கஷ்டப்பட்டு தான் அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் வந்து என்ன சொல்ல படிச்சேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்துல வந்து கையில வந்து என்ன சொல்ல இருக்கக்கூடிய சேலரிய வீட்டோட இதுக்கு வந்து நான் அனுப்பிச்சு விட்டுருவோம். ஸோ அந்த மாரி தான் இருந்ததா, ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, நான் அங்க 1 இயர் 6 மந்த் ஒர்க் பண்ணோம்ல, அந்த பிஎஃப் அக்கவுண்ட்ட வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுல கொஞ்சம் அமௌண்ட் வந்து வந்துச்சு. நியர்பை ஒரு 35 வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அதுல வந்து கொஞ்சம் சரி இந்த கோர்ஸ்க்காக படிக்கலாம்னு சொல்லிட்டு, அதுலருந்து கோர்ஸ் வந்து காசு எடுத்து நேரா வந்து இந்த இதுல கோர்ஸ்ல ஜாயின் பண்ணேன். பட் எனக்கு ஒரு ட்ரெய்னர் வந்து எடுத்தாங்க. அவங்க தியரட்டிக்கல் பார்ட் மட்டும் தான் அதுல கவர் பண்ணாங்க. சரி ரைட் ஓகே. அப்படிங்கிற ஓகே. எனக்கு அப்போ வந்து பைத்தான், அந்த டெக்னாலஜி, ஐடி ஃபீல்டு எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 மந்த்ல வந்து அவங்க தியரட்டிக்கல் பார்ட் மட்டும் முடிச்சுட்டு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் நான் வந்து ஜாப் தேடும்போது தான் என்ன சொல்ல நெறைய ஸ்ட்ரகிள் ஆனேன். ஐயோ! நம்ம என்ன சொல்ல தியரட்டிக்கல் மட்டும் தான் படிச்சிருக்கோம். இங்க கேட்கறது ஃபுல்லா நம்ம ப்ரோகிராமேட்டிக்கா கேட்கறாங்க. ஸோ அந்த என்ட்ரி லெவல் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா நான் ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலா. ஸோ அதுக்கப்புறம் சரி ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் வந்து எடுத்து பண்ணலாம் அப்படின்னாலும், அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி எடுக்கிறது? யார்ட்ட வந்து கண்டக்ட் பண்றது? என்ன சோசியல் சைட்லாம் இருக்கு? அப்படிங்கிறதும் தெரியல. அந்த இடத்துல வந்து கைடன்ஸே கிடைக்கல. சரி படிச்சதே வேஸ்ட் ஆயிடுதோ! பைத்தான் வந்து நம்ம வந்து ஒரு 2 மாசம் வந்து என்ன சொல்ல தியரட்டிக்கல் மட்டும் தான் படிச்சிருக்கோம். சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அப்படிங்கும்போது, சரி ரைட் ஓகே. இனிமேல் நாமளே எஃபோர்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தனியா நெறைய படிக்க ஆரம்பிச்சேன் ஆக்சுவலா. ஸோ அங்கருந்து தான் நெறைய வந்து என்ன சொல்ல லேர்ன் பண்ணேன். ஸோ நெறைய வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 மந்த் நானே உட்கார்ந்து நெறைய படிச்சேன். குட்டி, குட்டி ப்ரோகிராம் வந்து எழுதி பார்த்தேன். நெறைய ஸ்கில்ஸ் வந்து அதுல வந்தது. அதுக்கப்புறம் பார்ட் டைமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு சில இன்ஸ்டிடியூட்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். அது ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ சென்னையில வந்து பயிலகம்னு ஒரு இன்ஸ்டிடியூட், கிரிடோ சிஸ்டம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்ன்னு ஒரு இன்ஸ்டிடியூட் இருந்தது. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் டைம் பைத்தான் ட்ரெய்னரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ ட்ரெய்னரா ஒர்க் பண்ணும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நடந்த அந்த ஒரு பேட் இன்சிடென்ட் வந்து நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நடக்கக்கூடாது. அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்ப கொஞ்சம் கிளியரா இருந்தேன். அதுக்காகவே நான் நெறைய எஃபோர்ட் போட்டு படிச்சேன். நெறைய ப்ரோகிராமேட்டிக் கொஸ்டின் பார்த்தேன். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேக்கர் ரேங்க் சேலஞ்ச் எப்படியாவது உட்கார்ந்து பண்ணிறணும். அப்படிங்கிற மாரி குரோத் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுல வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோடிங் ஸ்கில்லும் வளர்ந்தது. பிளஸ் வந்து எனக்கு வந்து நெறையவே வந்து நெறைய ஓகே நெறைய சோலோவா லேர்ன் பண்ணேன். ஆக்சுவலா இன்ஸ்டிடியூட்ல போய் நான் படிச்சது. அதுக்கப்புறம் அந்த தியரட்டிக்கல் பார்ட் எனக்கு வந்து இன்ஸ்டிடியூட் போனது வந்து அங்க தியரட்டிக்கல் பார்ட்டோட நாலேட்ஜ் வந்து கிடைச்சது. அப்புறம் நான் தனியா உட்கார்ந்து எஃபோர்ட் போடும்போது, எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிராக்டிகல் நாலேட்ஜ் கிடைச்சது. அப்புறம் நான் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் வந்து என்ன அப்டின்னா, இன்ஸ்டிடியூட் வரவங்க எனக்கு வந்து நெறைய கான்டாக்ட் வந்து அங்க கிடைச்சது இன்ஸ்டிடியூட்ல. ஸோ அவங்களே வந்து என்னன்னா, ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வந்து ஒரு கம்பெனில இருந்து வருவாங்க. அவங்க எனக்கு இது பண்ணி குடுங்க.
இல்லை எனக்கு இதை சப்போர்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அந்த சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய நாலேஜ் வந்தது ஆக்சுவலா. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போட்டு அவங்க கூட நான் உட்காந்து பண்ணேன். அதுலயும் நிறைய கத்துக்கிட்டேன். சரி இப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6ல இருந்து 8 மாசம் அப்படி ஓடிடுச்சு. அப்புறம் சரி ஓகே இதுக்கு மேல நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்துடுது. இனிமேல் நம்ம வந்து ஒரு கம்பெனி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மிடில் லெவல் கம்பெனியா ட்ரை பண்ணேன். நான் கிடைச்ச ஒரு 5 கம்பெனி ட்ரை பண்றேன்னா, அப்போ இருந்ததுல ஒரு 3, 4 கம்பெனி ஆஃபர் கிடைச்சிருது. அப்புறம் சரி நம்ம சின்ன கம்பெனி ஏன் ட்ரை பண்றோம்? கொஞ்சம் பெருசாவே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய கம்பெனியா ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா, எல்லா கம்பெனியுமே ஆஃபர் வந்து கிடைச்சது. டிசிஎஸ், சிடிஎஸ், அதுக்கப்புறம் ஐவிஎம் அப்படின்னு ஒவ்வொரு கம்பெனி ஆஃபரா கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது. நம்ம அங்க 6 மாசம் போட்ட எஃபோர்ட் அதோட இது வந்து கண்டிப்பா அந்த இதுல வந்து லாஸ்ட்டா தெரிஞ்சது எனக்கு ஆக்சுவலா. So, நீங்க சரி அப்புறம் மெக்கானிக்கல், வந்து சாரி கார்த்திக், சாரி டு இன்டரப்ட். ஆ நீங்க மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து நீங்க ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல பைத்தான் லேர்ன் பண்றதுக்கு ஜாயின் பண்ணி அதுல உங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம நீங்களே எஃபர்ட் எடுத்து இது பண்றீங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இதாகுது. ஸோ நீங்க இதுல பண்ண ஆரம்பிச்சது வந்து விடாம பர்சீவ் பண்ணிட்டே இருந்தீங்க. எஸ், எவ்வளவு எஸ், நேரம் எஸ். போட்டீங்க? ஓகே. ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அவரே கிடையாதுடா. அந்த டாஸ்க்க எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 2 வீக்ஸ்லாம் தூங்காமலே உட்காந்து நெறைய டாஸ்க் வந்து பண்ணோம். ஆ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, AWS சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு சார் வந்து வந்து கேட்டாங்க. அவங்க வந்து பைத்தான் வந்து கத்துக்கிட்டாச்சு. அப்புறம் AWSல வந்து Boto3ன்னு ஒரு லைப்ரரி இருக்கு. அத இன்ஃப்ரா லெவல்ல எப்படி கனெக்ட் பண்ணணும்? அதுக்கப்புறம் அதுல வந்து நெறைய கைண்ட் ஆஃப் ஆட்டோமேஷன் இருந்தது. லைக் நெறைய கைண்ட் ஆஃப் ஆட்டோமேஷன். EC2 சர்வீஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்பார்க் வச்சு ஸோ அந்த மாதிரி நெறைய சர்வீசஸ் இருந்த உடனே அத அத வச்சு இது பண்ணும்போது நெறைய கத்துக்கிட்டேன். ஆ டீம்ஸ் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க கார்த்திக். உங்களோட கரியர், நீங்க ஒரு நான் ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து ஐடி, ஒரு பைத்தான் தான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா ஐடிக்குள்ள நுழையறதுக்கு? ஆமா, ஆமா. ஸோ நீங்க இப்போ எப்படி பைத்தான் படிக்கிறது? இப்போ நம்மளோட டாபிக் வந்து ஆல் அபவுட் பைத்தான். நீங்க உங்களோட கம்பெனிஸ், நீங்க ஒர்க் பண்ண கம்பெனிஸ் நீங்க என்னென்னு சொல்லுங்க. கூகுள்ல கூட நீங்க இது பண்ணியிருந்திருக்கீங்க. ஸோ அதான் நெக்ஸ்ட் அதான் வரேன் நான் அடுத்து என்ன பண்ணுனேன் அப்படிங்கிற மாரி வரேன். வாங்க வாங்க ப்ளீஸ். ஓகே ஃபைன். ஸோ ஓகே ஃபைன். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் நான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாப் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபைனலா எனக்கு வந்து சொன்னோம்ல அதே மாதிரி தான் கூகுள் வந்து எனக்கு கிடைச்சது. கூகுள் நெஸ்ட் பெங்களூர் வந்து கிடைச்சது. உள்ள போகும்போதே எனக்கு ஒரு பயம். ஆக்சுவலா நமக்கு வேற கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப வீக் ஆச்சே. எல்லாம் படிச்சது தமிழ் மீடியமே அப்படின்னு ஒரு பயத்தோடயே உள்ள போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுல்லா எல்லாமே ஸ்டஃப்பான ஒரு பீப்புள், ஸ்டஃப்பான ஒரு பேக்ரவுண்டு, ஃபுல்லா ஃப்ளூயன்ட்டா இங்கிலீஷ் பேசுறாங்க. என்னால கரெக்ட்டா பெர்ஃபார்மன்ஸும் என்னால பண்ண முடியல அந்த பயத்துல இருந்ததுனால. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 2 ஆர் 3 ஃபர்ஸ்ட் போட்டதே வந்து அவங்க வந்து ட்ரெய்னியா போட்டாங்க. ட்ரெய்னியா போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, Gmail டீமுக்கு வந்து மெயில் டீமுக்கு வந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் மெயில் டீமுக்கு மூவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அது ரொம்ப ஒர்க் வந்து ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப சேலஞ்சாவும் இருந்தது. ரொம்பவே பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண முடியல. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அண்டர் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபயர் பண்ணிட்டாங்க. சரி அதுக்கப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் ஒரு 2 மந்த் எடுத்தது. டைம் எடுத்தது. அந்த இதுல இருந்து இது பண்ண. சரி அப்புறம் வந்து என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கம்யூனிகேஷன். நல்லாவே கம்யூனிகேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சமா தான் கம்யூனிகேஷனுக்கு எஃபோர்ட் போட்டேன். மறுபடியும் உட்கார்ந்து என்ன சொல்ல டீச்சிங், அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சிங் அந்த மாரியே போயிடுது. சரி அதுக்கப்புறம் கம்பெனி அட்டெண்ட் பண்ணலான்னு ஆஃப்டர் 2 மந்த் கழிச்சு அட்டெண்ட் பண்ணேன். இப்போ எந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் கிடைக்கோ அந்த கம்பெனில நம்ம ஜாயின் பண்ணிட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்து என்ன சொல்ல ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன சொல்ல நெக்ஸ்ட் வந்து சுவிட்ச் அவுட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்ணேன். சாரி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். அப்போ எனக்கு வந்து என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கம்பெனி எம்சிஸ் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இங்க OMRல ஒரு கம்பெனி வந்து கிடைச்சது. ஸோ அப்போ 2018 ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபால்கன் ஸ்டோர்னு. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டோரேஜ் ரிலவெண்ட் வந்து டேட்டாவை வந்து ஸ்டோரேஜ் பண்றக்கூடிய ஒரு கம்பெனி. ஸ்டோரேஜ் ரிலவெண்ட் கம்பெனி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்னோம்ல அந்த ஃபால்கன் ஸ்டோர் ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து தைவானோட ஸ்டோரேஜ் ப்ராசஸ் வந்து ஃபுல்லாமே போயிட்டு இருந்தது. அதுக்கு வந்து லீட் பண்ணது வந்து கோபால்னு ஒருத்தர் வந்து லீட் பண்ணாரு. ஆக்சுவலா அவரோட டீம் லீடு வந்து அந்த ஸ்கில் வந்து எனக்கு ரொம்பவே அட்ராக்ட் ஆச்சு. நெறைய லேர்ன் பண்ணேன். ஒரு டீம் லீடுனா இப்படிதான் இருக்கணும். செம ஸ்கில்லு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, நல்ல ஸ்கில்லா இருக்கிறவங்க நல்ல ஹியூமன் பீயிங்கா இருப்பாங்க அப்படிங்கிறது அங்க தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்றேன். நல்லாவே டீம வந்து எடுத்துட்டு போனாரு.
நிறைய கத்துக்கிட்டேன் ஆக்சுவலா. ஸோ அங்க வந்து என்னோட ஒர்க் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேச்சர் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெஸ்ட் ஏபிஐ வந்து கிரியேட் பண்றது. அதாவது நிறைய ப்ராஜெக்ட் பண்ணோம். அதுல ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து நான் சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து நிறைய ஒரு டேட்டா சென்டர்ஸ் வந்து இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சர்வர்ஸ் இருக்கும். ஸோ அந்த சர்வர்ஸ்ல இருந்து சம் ப்ராப்பர்ட்டிஸை எடுத்து நான் டேட்டா விசுலேஷன் பண்ணணும். அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து எடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஃப்கால வந்து ஸ்டோர் பண்ணிட்டு, அந்த காஃப்கால இருந்து டேட்டா விசுலேஷன் வந்து என்னன்னா ஃபிளாஸ்க்னு ஒரு லைப்ரரி வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெஸ்ட் ஏபிஐ டெவலப்பராகவே போச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2020 ஆக்சுவலா 2 இயர்ஸ் வந்து நல்லா போச்சு. அந்த இது நிறைய லேர்ன் பண்ணேன், நிறைய போச்சு. ஸோ ஓகேவா. ஸோ ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ஃபுல்லா மறுபடியும் டீச்சிங். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். அப்புறம் 2020 வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து என்னைய வந்து ஹெச்பிக்கு மூவ் ஆயிட்டாங்க. ஹெச்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 2 டீம் லீடு வந்து பண்ணாங்க. ஒருத்தங்க வந்து சபரி, இன்னொருத்தவங்க வந்து தவநாதன் சொல்லிட்டு 2 பேருமே செம எஃபோர்ட் ஆக்சுவலா. நல்லாவே வந்து என்ன சொல்ல அவங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், அதாவது ஒரு டேஷ்போர்டு வந்து கிரியேட் பண்ணணும். அந்த டேஷ்போர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆர்கிடெக்ட் போட்டு கொடுத்துருவாங்க. பட் ஒர்க் பண்றது, டெவலப் பண்றது எல்லாமே இண்டிவிஜுவலா இருந்தது. நான் ஒருத்தன் தான் இருந்தது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் ஒரு ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணி ஹெச்பிக்கு கொடுக்க மாதிரி ஃபுல்லா, அதாவது டெவலப்மெண்ட், அதே நேரத்துல வந்து இன்ஃப்ரா மைக்ரேஷன்ஸ், ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்றது, டெஸ்ட் பண்றது, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட் பண்றது, அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை ஃபுல்லா டெவலப் பண்றது. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ட் டு எண்ட் வந்து சோலோ பெர்ஃபார்மன்ஸா போயிட்டு இருந்தது. ஸோ அதுல வந்து நிறைய ஐடியா கிடைச்சது. பட் ஆனா கைடன்ஸ் பண்ண இவங்க 2 பேருமே நல்லாவே கைடன்ஸ் பண்ணாங்க. செம ஹெல்ப்ஃபுல் பண்ணாங்க. ஸோ அதுல வந்து நிறையவே கத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 2 இயர்ஸ் அப்படி போயிடுச்சு. கொரோனா இதுவும் சரி. அதுல வந்து நல்ல லேர்னிங்காவே இருந்தது. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் பர்சனல் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு 6 மந்த் டு 1 இயர் எடுத்தது. ஸோ அதுல ஸ்டக் ஆகி அப்படி ப்ரோக்ரஸ் வந்து இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் ப்ரோக்ரஸ் வந்து பண்ணும்போது 2023ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் டீமுக்கு வந்து ஹெச்பில வந்து மூவ் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு நான் ஆட்டோமேஷனுக்குள்ள போகிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் தான். நம்ம டெவலப்மெண்ட் உட்கார்ந்துட்டு ஆட்டோமேஷன் போறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருந்தது. அதுக்கப்புறம் உள்ள ப்ராஜெக்ட்ல என்டர் ஆகி கரெக்டா ஒரு 2 வீக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருந்தது. அவங்க ஆட்டோமேஷன் தான் உள்ள பண்றாங்க. பட் அவங்களோட இன்ஃப்ரா, அவங்களோட சிஐசிடி, அதுக்கப்புறம் அவங்களோட அந்த அந்த ஃப்ளோ இருக்கும் தெரியுமா, ஆர்கிடெக்ட் ஃப்ளோ, செம இம்ப்ரெஸ் ஆனேன். செமையா வச்சிருக்காங்க அவங்க ஹெச்பி. ஸோ அதுல இருந்து நிறையவே லேர்ன் பண்ணேன் ஆக்சுவலா. நம்ம வந்து ஆட்டோமேஷன் அப்படின்னு பார்க்காம அதை பைத்தான் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சிஸ்டம் ஃப்ளோ வந்து எனக்கு கிடைச்சது. ஓகே, ஒரு சிஸ்டமோட ஆர்கிடெக்ட்னா இந்த மாதிரி தான் ஒரு ஃப்ளோ இருக்கணும். ஒரு நம்ம அப்ளிகேஷனை வந்து டெஸ்ட் பண்றோம் அப்படின்னா இந்த மெத்தடாலஜி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய லேர்ன் பண்ணேன். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 5 இயர் கம்ப்ளீட் ஆயிடுது. அப்புறம் இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒர்க் பண்றேன். பிளஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு 2 மந்த்ல இன்னொரு கம்பெனி வந்து மூவ் ஆக போறேன் ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலா காலேஜ் முடிச்சோன்னே ஒரு பிபிஓ செக்டர்ல ஸ்டார்ட் பண்ணி லாஸ்டா வந்து இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சீனியர் பைத்தான் டெவலப்பரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நான் போக போற கம்பெனி வந்து WDC, ஆக்சுவலா வேல்யூ ட்ரேட் சென்டர். அங்க வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா ஒரு ஜாபுக்கு வந்து லீடா போறேன். ஸோ இது வந்து நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ உள்ள இதுனா. ஓகே கார்த்திக், ஒரு நல்ல ரைட் மாதிரி நீங்க அழகா சொல்லியிருக்கீங்க ஸ்டார்டிங்ல இருந்து. ஏன்னா எங்க இருந்து வேணா வி கேன் ஸ்டார்ட் அப்படிங்கிறதுக்கு யூ ஆர் கிரேட் எக்ஸாம்பிள். உங்களோட ப்ராஜெக்ட்ஸ், நீங்க வந்து நீங்க ட்ரெயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க உருவாக்குன இது அது அது நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். அதுல இன்ட்ரெஸ்டிங்கா உள்ளது எந்தெந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட், ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு கம்பெனி, ஒரு பெரிய ஏவிபி எல்லாம் உங்க ஸ்டூடெண்டா இருக்காங்க இல்லையா? ஸோ அதை பத்தி நீங்க கொஞ்சம் ஃபீட் பண்ணிட்டு யூ கோ இன் டு டுடேஸ் டாபிக். பைத்தான் பத்தி என்ன நீங்க இது பண்றீங்களோ அதை உங்க ஃப்ளோவை கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே 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 ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ட் டைமாக கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து டைம் கிடைக்கும் போது வந்து என்ன அப்படின்னு ஃப்ரீலான்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டீச்சிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வந்து பண்ணாங்க. ஒரு சில பேர் வந்து ஸ்பெசிபிக் ரெக்குவயர்மெண்ட்டுக்காக வருவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வால்மார்ட்ல இருந்து ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க கொஞ்சம் ஹையர் பொசிஷன்ல இருக்கவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
அதாவது போட்டோ 3 அந்த லைப்ரரியை வச்சு எண்ட் டு எண்ட் வந்து அவங்களோட இன்ஃப்ரா வந்து என்னன்னா ஃபுல்லா சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஆக்சுவலா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒன் கைண்ட் ஆஃப் கிளவுட் ஆட்டோமேஷன் ஆக்சுவலா. ஸோ கிளவுட் ஆட்டோமேஷன். ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கூட ஃபுல் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிடிஎஸ்க்கு வந்து நிறைய கார்பரேட் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணேன். அவங்க வந்து வருவாங்கன்னா ட்ரைனிங்னா பைத்தான் மட்டும் இருக்காது. அவங்க வந்து வருதே எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் இந்த 3 மந்த்ல மூவ் ஆகணும், எனக்கு இது ரிலேட்டடா கொடுங்க. எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெப் டெவலப்மெண்ட்டுக்கு மூவ் ஆகணும், எனக்கு வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா நடத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் வரது வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் அண்ட் இன்ஃப்ரால வந்து தான் நிறைய பேர் வருவாங்க. கிளவுட் அண்ட் இன்ஃப்ரால நான் பைத்தானை வந்து எப்படி வந்து நான் வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம், பைத்தானை வந்து நான் எப்படி இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்களோட ரிலேட்டட் ப்ராஜெக்ட் வந்து எடுத்து பண்ணும்போது நிறைய வந்து கிடைச்சது. இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன். ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டீச்சிங் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதும் சரி, ஜாப்ல ஒர்க் பண்ணும்போதும் சரி நிறைய இருந்தது. அப்போ தான் நான் இருந்துக்கிட்டேன் டீச்சிங் இஸ் ஏ பவர்ஃபுல் வெப்பன் ஆக்சுவலா. நிறைய லேர்ன் பண்ணேன், நிறைய வந்து இது பண்றோம். ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் நான் ஒர்க்குக்கு போனாலுமே என்னோட கண்டினியூட்டி விட்டு அங்க இருந்து இங்க வந்து என்ன சொல்ல கோரிலேட் பண்ணி ஒர்க் பண்ண ஈஸியா இருந்தது. ஸோ அதான். ஓகேண்ணா. ஆக்சுவலா இது வந்து என்னோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃப்ரெஷரா இப்போ வந்து இருக்காங்க, நான் வந்து பைத்தான் வந்து படிக்கணும், நான் ஃப்ரெஷர் அப்படிங்கிற போது அவங்க என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா ஃப்ரெஷரா இருக்கவங்க அப்படிங்கும் போது இப்போ காலேஜ் ஃப்ரெஷரா இருக்கலாம், இல்ல பிபிஓ இந்த மாதிரி வந்து ஒரு சில இதுல ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து பிபிஓ செக்டர்ல ஒர்க் பண்ணலாம், இல்ல வேற ஒரு டொமைன் சிஸ்டம் அட்மினா இருக்கலாம், அவங்க வந்து டெவலப்மெண்ட்டுக்குள்ள வரணும்னு ஆசைப்படலாம். ஸோ அவங்களுக்கு நான் என் சைடு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றது என்ன அப்படின்னா தியரட்டிக்கலா நீங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 15% மட்டும் படிங்க. தயவு செய்து 15% மட்டும் படிங்க. என்னன்னா இப்ப நம்ம வந்து வாட் லெவலுக்கு தெரிஞ்சா போதும். இப்போ நம்ம வந்து பைத்தான்ல வந்து நான் வந்து ஒரு ஃபார் லூப்போ இல்ல ஒரு ஃபங்க்ஷனோ யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா அதோட சின்டெக்ஸ் எனக்கு தெரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் அதை வந்து நான் எங்க யூஸ் பண்ணுவேன், எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு தெரிஞ்சா போதும். மீதி 85% வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்போ நம்ம கேட்கலாம், எனக்கு ஃப்ரெஷருக்கு வந்து என்ன அப்படின்னா நான் ப்ரீவியஸா நான் வந்து எந்த ப்ராஜெக்ட்லயும் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது, பைத்தானை பத்தி எனக்கு சுத்தமா ப்ரியர் நாலேஜ் கிடையாது, பைத்தான் மட்டும் கிடையாது எனி ப்ரோக்ராமிங்கை பத்தி எனக்கு நாலேஜே கிடையாது. ஸோ நான் எப்படி ரியல் டைம் ஒர்க் அவுட் வந்து பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா நீங்க வந்து என்னன்னா ஒர்க் அவுட் அப்படிங்கும்போது பெரிய லெவல் ப்ராஜெக்ட் பெரிய லெவல் இதெல்லாம் நீங்க வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சும்மாலா நீங்க வந்து என்னன்னா குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் நல்ல சைட்ஸ் நிறைய இருக்கு. லீட் கோடுன்னு ஒரு சைட் இருக்கு, ஹேக்கர் ரேங்க் இருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவ் சைட் இருக்கும்ல, அதுல நீங்க வந்து டெய்லி ஒரு 3ல இருந்து ஒரு 5 ப்ரோக்ராம்ஸ் சிம்பிள் ப்ரோக்ராம் பண்றீங்க அப்படின்னா ஒரு 5 ப்ரோக்ராம் லாஜிக்கல் ப்ரோக்ராம், இல்ல ஒரு மீடியம் ப்ரோக்ராம் பண்றீங்க அப்படின்னா ஒரு 3 ப்ரோக்ராம் மீடியம் ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த லாஜிக்கல் திங்கிங் வந்து வராது ஆக்சுவலா. ஸோ ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த ஐக்யூ லெவல் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் என்ன சொல்ல கிராஸ் திங்கிங் இருக்கவங்களுக்கு வரும். பட் ஆனா அதுக்காக நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வரலையே அந்த ப்ரோக்ராம் பண்றதுக்கு எனக்கு வந்து இவ்வளவு நாள் எடுக்குத அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து அந்த இடத்துல வந்து ஸ்கோப்பை விட்டுறாதீங்க. ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்கு ஒரு 4 நாள் நீங்க எடுத்தா கூட அதுதான் உங்களோட லேர்னிங். அதை நீங்க பல்வேறு வகையில அதாவது நிறைய வே ஆஃப் திங்கிங்ல பண்றீங்க தெரியுமா, அதுதான் உங்களோட லாஜிக்கல் திங்கிங்கை வந்து நல்லாவே க்ரோத் பண்ணும். ஸோ அதை மட்டும் நீங்க திங்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷர்ஸ் இன்டர்வியூ என்ன பாக்குறாங்கன்னா ஒரு 20 தியரிட்டிக்கல் கொஸ்டின் கேட்கறாங்க, 10ல இருந்து 20 தியரிட்டிக்கல் கொஸ்டின் கேட்கறாங்க, அதுக்கு நீங்க ஆன்சர் பண்றீங்க, அது வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்க வந்து எதுவுமே ஒரி பண்ண மாட்டாங்க. பட் ஆனா 1ல இருந்து ஒரு 2 லாஜிக்கல் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க, அதை நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் செலக்டட். ஆக்சுவலா 20 கொஸ்டினுக்கும் டாப் மோஸ்டா நீங்க ஆன்சர் பண்ணி அந்த 2 ப்ரோக்ராம் லாஸ்ட் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் வந்து என்ன சொல்ல உங்களை வந்து ப்ரோக்ராமர் அப்படிங்கிறது உள்ள வந்து என்ன சொல்ல சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால ரிஜெக்ட் வந்து பண்றாங்க ஆக்சுவலா. ஸோ ஒரு சில கம்பெனிஸ் மட்டும்தான் என்னன்னா ரெண்டுமே நல்லா பண்ணணும், தியரிட்டிக்கல் நாலேஜும் வேணும் எனக்கு இது வேணும் அப்படிங்கிறாங்க. பட் 100ல 90% வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரோக்ராமேட்டிக் ஸ்கில் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்காங்க. ஸோ அஸ் ஏ ஃப்ரெஷரா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ல வந்து வளர்த்துக்கோங்க. ரெண்டாவது பைத்தான் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா பைத்தான்ல ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஓகேவா, நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கு.
அதுல ஒரு டாப் மோஸ்ட் 20 ஃப்ரேம் ஒர்க் நீங்க போட்டீங்கன்னா, ஏன்னா பைத்தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கம்மு மாதிரி. நீங்க எங்கனாலும் எடுத்து ஒட்டிக்கலாம். வெப் டெவலப்மெண்ட் வேணும்னா வெப் டெவலப்மெண்ட்ல ஒட்டிக்கலாம். கிளவுட் வேணும்னா கிளவுட்ல ஒட்டிக்கலாம். ஸோ எங்கனாலும் ஒட்டிக்கலாம். ஸோ அந்த ரிலவெண்டா ஏதாவது ஒரு லைப்ரரி. எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க வெப் டெவலப்பரா போகணும், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா போகணும்னா பைத்தான் வித் ஜாங்கோ. நல்லா ஜாங்கோவை எண்ட் டு எண்ட் தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபிளாஸ்க் வேணும் அப்படின்னா, நீங்க ஃபிளாஸ்க் வந்து இது பண்ணிக்கோங்க. அப்புறம் போட்டோ 3 வேணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன செய்யுங்க, போட்டோ 3 வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் இப்போ ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ரிலேட்டடா போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன சொல்ல பைடெஸ்ட் வந்து நல்லா கத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலவெண்டான ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்லும் நல்லா வளர்ந்துருக்கணும். ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, ஃப்ரெஷரா இந்த இதுல நான் வந்து என்ன சொல்ல ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நீங்க அதாவது மீன்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்க ஜாப் வாங்கிட்டு உள்ள போயிட்டு அவங்க என்ன ப்ராஜெக்ட் போடுறாங்களோ அதுல இருந்து உங்களோட லேனை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஃப்ரெஷரா இருந்து நீங்க வந்து உள்ள போறதுக்கு ஒரு வே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து Q&A அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து செஷன் வந்து தரேன். ஸோ அப்போ நீங்க உங்களோட கொஸ்டினை இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ் ஃபுல்லா கேளுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க உள்ள வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்க உள்ள வரணும் அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஐடி நாலேஜ் தெரியும். மீன்ஸ் எப்படி என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன இது இருக்கு. அவங்க வந்து ஒரு செட்டிங் பேக்ரவுண்ட்ல வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரி தான் பைத்தான் வந்து நீங்க எங்கனாலும் கம் பண்ணி ஒட்டிக்கலாம். பேஸ்ட் மாதிரி தான் எங்கனாலும் ஒட்டிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ உள்ள ஐடி ஃபீல்டு வந்து பார்த்தேன் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ல ஒருத்தர் உள்ள வராருன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து அதை வந்து ஒரு 4 பார்ட்டா பிரிச்சிருந்தேன். எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பியூர் டெவலப்மெண்ட். ஆக்சுவலா டெவலப்மெண்ட்னா உங்களுக்கே தெரியும். ஒரு அப்ளிகேஷன் அது சாஃப்ட்வேரை வந்து டெவலப் பண்றது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேக் எண்ட், ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு டேட்டா பேஸ், ஃப்ரண்ட் எண்ட் இது எல்லாமே சேர்ந்தது ஒரு டெவலப்மெண்ட். ஸோ இதுல நீங்க வந்து என்னன்னா பைத்தான் ரிலவெண்டா ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து நல்லா கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பைத்தான் நல்லா கத்துக்கோங்க. அப்புறம் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜாங்கோன்னு ஒரு லைப்ரரி இருக்கு, ஃபிளாஸ்க்னு ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ இது ரெண்டுமே நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் வந்து ஆப் பண்ண போறேன், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பரா போகணும் அப்படின்னா, நீங்க பைத்தான் வித் ரெஸ்ட் ஏபிஐ வந்து நிறைய கத்துக்கிடணும். ஆக்சுவலா ஃபாஸ்ட் ஏபின்னு ஒரு லைப்ரரி நல்லா பூம் ஆகிட்டு இருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏபிஐ மட்டும் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஏபிஐ இன் த சென்ஸ் ஜேசான் மட்டும் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஜேசான் வந்து யாருக்கு கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு தேவையான ஏபிஐ நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி டேட்டா பேஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கும்போது பைத்தான் ப்ரீ டிஃபைன் லைப்ரரிஸே நிறைய இருக்கு. நீங்க போஸ்ட் கிரே எக்ஸ்குவல் எடுக்கீங்க அப்படின்னா சைக்கோபிஜி2 இருக்கு. மாங்கோ டிபி எடுக்கிறீங்க அப்படின்னா பைமாங்கோன்னு இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் லைப்ரரிஸ் வந்து பைத்தான் கொடுத்துருதான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க டெவலப்மெண்ட் சைடு ஒரு செட் இதுல ஒர்க் பண்றீங்க. நான் அடுத்த லெவல்ல பைத்தானை வந்து சுவிட்ச் அவுட் ஆகணும் அப்படின்னா இந்த செட் ஆஃப் லைப்ரரிஸ் நீங்க என்னன்னா லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. சரி, எனக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட், அடுத்து 2வது பார்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஸ்டிங். சரி, நான் மேனுவல் டெஸ்டிங்ல இருக்கேன். நான் பைத்தான் முடிச்சுட்டு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் உள்ள மூவ் ஆகணும் அப்படின்னா நிறையவே என்ன சொல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாவா டெஸ்டிங் வந்து செலினியம் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எண்ட் டு எண்ட் டெஸ்டிங்கே வந்து என்னன்னா பைத்தான் வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நான் வந்து என்ன சொல்ல பைத்தான்ல இருந்து நான் டெஸ்டிங் மூவ் ஆகணும் அப்படின்னா பைத்தான் ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சுட்டு பைடெஸ்ட்னு ஒரு லைப்ரரி இருக்குங்க. அந்த பைடெஸ்ட் லைப்ரரியை தயவு செய்து படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாங்க யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பிளைரைட்னு ஒரு லைப்ரரி யூஸ் பண்றோம். மைக்ரோசாஃப்டோட லைப்ரரி. ஹலோ. சாரி கார்த்திக், ஜஸ்ட் இஃப் யூ கேன் ஸ்கிரீன் ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் வி கேன் கேட்ச் பண்ணலாம். ஏன்னா நிறைய நீங்க சொல்றீங்க, எனக்கு ஜஸ்ட் கோயிங் அப். ஸோ ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஜஸ்ட் அதை மட்டும் எழுத முடியுமா உங்களால? இஃப் பாசிபிள். ஷோர்ண்ணா என்னால முடியுங்க. தேங்க்யூ. ஸோ யா, ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுதா உங்களால? ஓகே, சார். ஓகே, தேங்க்ஸ். ஓகே. ஸோ என்னோட நோட்பேட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சார் அது கற்றுக். ஓகே, ஃபைன். ஸோ நான் அகைன் வந்து சொல்றேன். ஆக்சுவலா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டை வந்து நான் வந்து ஒரு 4 கேட்டகரியா பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட். ஸோ அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டிங். அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளவுடு அண்ட் இன்ஃப்ரா.
ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளவுட் அண்ட் இன்ஃப்ரா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏஐஎம்எல் டேட்டா சயின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் வந்து என்ன செய்றாங்க, அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் சொன்ன மாதிரி தான். நான் டெவலப்மெண்ட் என்ன, நீங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா இருக்கீங்க. ஸோ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா மாறணும். இல்ல நீங்க ஒரு பேக் எண்டா இருக்கீங்க. நான் ஒரு ஃபுல் ஸ்டாக்கா மாறணும். இல்ல நான் ஒரு .NET டெவலப்பரா இருக்கேன். ஆக்சுவலா C# பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் பைத்தானுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பைத்தான் வந்து முடிச்சுட்டு, பைத்தான்ல நெறைய கைண்ட் ஆஃப் இருக்கு. பொதுவாவே உங்களுக்கு டெவலப்மெண்ட்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்றதா. அப்ளிகேஷன்ஸ வந்து ஹைப்ரிட் அப்ளிகேஷன் 3 டைப்பா பிரிப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெப் அப்ளிகேஷன், ஆப், அதாவது ஆப்ங்கிறது மொபைல் அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். கரெக்ட்டா? ஸோ இதுல இந்த வெப் அப்ளிகேஷன் சைடு நீங்க வரீங்க அப்படின்னா, பைத்தான், ஜாங்கோ, ஃபிளாஸ்க், ஸோ இந்த லைப்ரரி நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. சரி, நான் வந்து என்ன பண்றேன், ஒரு அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பரா ஆகணும் அப்படின்னா, நீங்க மொபைல் அப்ளிகேஷன்ல ஸ்பெஷலைஸா படிக்கணும். ஏன்னா பைத்தான் வந்து பாத்தீங்கன்னா கிவின்னு ஒண்ணு குடுக்குறாங்க. பட் அந்த அளவுக்கு வந்து மொபைல் ஆப் வந்து என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, மொபைல் அப்ளிகேஷனுக்கு ஒரு டெக்னாலஜி படிச்சுட்டு, அதாவது ஃபிளட்டரோ, கோட்லினோ, எனிதிங் நீங்க எதுனாலும் படிக்கலாம். ரியாக்ட் நேட்டிவோ, ஸோ அந்த மாதிரி நீங்க படிச்சுட்டு, அந்த அப்ளிகேஷனுக்கு, அதாவது மொபைல் அப்ளிகேஷனுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏபிஐ தேவை. ஏபிஐ ஜஸ்ட் நத்திங் பட் தான் உங்களுக்கு JSON, ரெஸ்ட் ஏபிஐ, ரெஸ்ட் தான் உங்களுக்கு தேவை. ஸோ JSON நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, பைத்தான்ல வந்து கன்வெர்ட் பண்ணி உங்க மொபைல் அப்ளிகேஷன் குடுக்கணும். சரி, பொதுவா மொபைல் அப்ளிகேஷன் அப்படின்னாலே டேட்டாவை நான் எங்க இருந்து எடுப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட பேக் அண்ட் டேட்டாபேஸ்ல இருந்து தான் எடுப்பேன். அப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டேட்டாபேஸ் நாலேஜ் வந்து டெஃபினட்டா தேவை. ஸோ அப்போ நீங்க டேட்டாபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது பைத்தான்ல வந்து சரி, டேட்டாபேஸ்ல வந்து 2 கேட்டகரி இருக்கு. அது நான் அதர் சைடு வரேன். பட் நீங்க டேட்டா சைடு போகணும் அப்படின்னா, போஸ்ட்கிரே எக்ஸ்கியூஎல் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைக்ளோபிடி2 அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ அதை நீங்க நல்லா பண்ணுங்க. இல்ல எனக்கு மாங்கோடிபி நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா, பைமாங்கோன்னு இருக்கு உங்களுக்கு. ஸோ அதை வந்து நல்லா படிங்க. சரி, நான் இது எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க பைத்தான் நல்லா தெரிஞ்சுட்டு இதுல ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் நீங்க நல்லா தரவா எண்ட் டு எண்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மத்ததெல்லாம் கோரிலேட் பண்ணி படிக்கிறது, அதுக்கப்புறம் அதை வந்து புரிஞ்சுக்கிறது, அதோட வந்து ஸ்ட்ரக்சர் ஃப்ளோ வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வெப், ஆப் போகணும்னா ஏபிஐ, டெஸ்க்டாப் போகணும் அப்படின்னா நீங்க பைத்தான்லயே வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாடல் இருக்கு ஆக்சுவலா வந்து. ஸோ டிகிண்டர்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். பட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் வந்து அவ்வளவா யாருமே யூஸ் பண்றது இல்ல. மேக்ஸிமம் வெப் அண்ட் ஆப் தான். இது வந்து டெவலப்மெண்ட் சைடு ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு. சரி, நான் வந்து இப்போ வந்து மேனுவல் டெஸ்டிங்ல இருக்கேன். நான் வந்து பைத்தான் முடிச்சுட்டு வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் சைடு வந்து மூவ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா தாராளமா நீங்க இருக்கலாம். ஏன்னா இந்த மார்க்கெட் வந்து நிறைய இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான், முன்னாடி வந்து ஜாவா, செலினியம்ல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பைத்தான் டெஸ்டிங் வந்து நிறைய பண்றாங்க ஆக்சுவலா. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷனை வந்து ரேப்பிடா, அதாவது ரொம்ப ஃபாஸ்டாவே உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், டெஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். ஃபீச்சர் டெஸ்டிங்கா இருக்கட்டும், எண்ட் டு எண்ட் டெஸ்டிங்கா இருக்கட்டும், ரெக்ரெஷனா இருக்கட்டும், மாக்கா இருக்கட்டும், உங்களுக்கு எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் வந்து பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து என்னன்னா, பைடெஸ்ட் தான் இதோட யூனிட் டெஸ்டிங் லைப்ரரி. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் லைப்ரரி. இதை நீங்க நிறைய கத்துக்கிடணும். பைடெஸ்ட் முடிச்ச உடனே செலினியம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். எப்படி வந்து எக்ஸ்பாத் கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து லொகேட்டரை வந்து ஃபைண்ட் பண்றது, அந்த லெவல் நாலேஜ் இருந்தாலே போதும். செலினியம் ஈஸியா அது பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 லைப்ரரி போதும். சரி, இப்போ வந்து மார்க்கெட் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளைரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. இது வந்து பியூரா வந்து பைத்தான்ல எழுதின ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி தான். இதுல வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கிராஸ் ஃபங்க்ஷன்ல பண்ணிக்கலாம், டெஸ்ட் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து கோட் ஜென் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, அதுவே டெஸ்ட் பண்ணி அதுவே உங்களுக்கு கோடை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அதாவது உங்களோட ஒர்க்கை இங்க இருக்க ஆக்சுவலா பைடெஸ்ட் செலினியுமே ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பைத்தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கனால இருக்கும். அதை விட உங்களுக்கு வந்து ரொம்பவே என்ன சொல்ல, ஃபெமிலியரா வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இருக்கும். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி லைப்ரரி நீங்க படிச்சீங்க அப்படின்னா, டெஸ்டிங் சைடு வந்து நீங்க ஈஸியா மூவ் ஆயிடலாம். ஓகே, நான் கிளவுட் அண்ட் இன்ஃப்ரா, நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் அட்மினா இருக்கேன், இல்லை ஒரு AWS பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்றேன், இல்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு SRE இருக்கேன், ஒரு ஜாப் வந்து சொல்ல இன்ஃப்ரா சைடு இருக்கிறேன் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா பைத்தான் வந்து படிக்கலாம். ஆக்சுவலா பைத்தான், கோலாங் இந்த 2 லாங்குவேஜ் நீங்க வந்து படிக்கணும். பட் பைத்தான் ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சதுன்னா கோலாங் மூவ் பண்றது வந்து ரொம்ப ஈஸி ஆக்சுவலா. ஸோ பைத்தான் வித் AWS அப்படிங்கிற மார்க்கெட் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. நான் இப்போ லாஸ்டா நான் உங்ககிட்ட சொன்னேன், இன்டர்வியூ வந்து லாஸ்டா அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வரக்கூடிய ஒரு 10 கால்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 கால், அதாவது இன்டர்வியூ கால் வந்து பாத்தீங்கன்னா பைத்தான் வித் AWS ஓப்பனிங் தான் வந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலா.
எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏடபிள்யூஎஸ் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் என்ன சொல்ல மேண்டரி ஸ்கில் மாதிரி யூஸ் பண்றாங்க. ஸோ அங்க ஏடபிள்யூஎஸ் வந்து மேனுவல் ஒர்க்கை ஃபுல்லா ஆட்டோமேட் பண்றதுக்கு போட்டோ 3 அப்படிங்கிற ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ அந்த லைப்ரரியை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபிஷியண்டா ஏடபிள்யூஎஸ்ல வந்து யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து என்ன செய்றாங்க, இந்த மார்க்கெட் வந்து நல்லாவே போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, கிட் நீங்க போறீங்கன்னா அதை ஆட்டோமேட் பண்ண பைகிட், ஜீரா ஆட்டோமேட் பண்ண பைஜீரா, ஜீரான்னு ஒரு லைப்ரரி இருக்கு, ஜங்கின்ஸ் ஏபிஐ. அதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு இதை எடுத்துக்கலாம், டாக்கர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மினிபாஸ் இருக்கு, kubectl, அதாவது குபர்நெட்டிக்ஸ்க்கு வந்து பைத்தானே வந்து kubectl வந்து கமாண்ட்ஸ் வந்து ஏபிஐ வந்து கொடுக்குறான். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளவுட் அண்ட் இன்ஃப்ரால வந்து பாத்தீங்கன்னா பைத்தான் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், உங்களுக்கு இன்ஃப்ரா லெவல் ஆட்டோமேஷன் வந்து நீங்க நிறைய பண்ணலாம். இன்னொரு டீம் கூட இருக்கு ஆக்சுவலா. இந்த இன்ஃப்ரா டீம்ல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தனியா ஒரு டீம் வரும். என்னன்னா டேட்டா பிளாட்ஃபார்ம். ஆக்சுவலா உங்களோட பொதுவா வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம பண்றோம், அதை டெஸ்ட் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், பிசினஸ்க்காக நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்காக கிளவுட் அண்ட் இன்ஃப்ரா வந்து மூவ் பண்றோம். கரெக்டா? ஸோ இந்த இதுலயே அந்த அப்ளிகேஷனோட பிசினஸோட பிளாட்ஃபார்மை இது பண்ணக்கூடிய ஒரு டீம் கூட இருக்காங்க, டேட்டா பிளாட்ஃபார்ம். இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டாவை மேனேஜ்மெண்ட் பண்றதுக்காக ஆக்சுவலா எக்ஸாம்பிள் பைஸ்பார்க், ஆக்சுவலா ஸ்பைஸ்பார்க், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கொரிஸ் வந்து வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டேட்டா மேனேஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாலும் பைத்தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா யூஸ் பண்றாங்க ஆக்சுவலா. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, ஆக்சுவலா இந்த டேட்டா ஃபுல்லாமே டேட்டா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் பேண்டாஸ் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி இருக்குங்க. ஸோ அது நிறையவே யூஸ் பண்றாங்க. நானுமே நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா, டேட்டாவை வந்து மேனேஜ் பண்றதுக்காக ஆக்சுவலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏஎம்எல் சைடு இருந்து நான் வந்து ஆக்சுவலா நெக்ஸ்ட் வந்து வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து படிக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பைத்தான் முடிச்சுட்டு பேண்டாஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்பை, சைக்கிட் பிளானு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு சில லைப்ரரி இருக்கும் ஆக்சுவலா, டென்சார் ஃப்ளோ. இப்போ இந்த ஏஎம்எல்லே நான் டெஸ்டிங் பண்ணணும், இல்ல ஃப்ளோ ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டென்சார் ஃப்ளோ, யாலோ, ஸோ நிறைய இருக்கு. பட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லைப்ரரி நீங்க முடிச்சுட்டு உங்களுக்கு ஏஎம்எல் சைடு வந்து மூவ் பண்ணலாம். பட் இன் ஃபியூச்சர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏஎம்எல் நோக்கி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்க பைத்தான் வித் ஏஎம்எல் எடுத்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் அண்ட் வந்து உங்களுக்கு வந்து சில இதுவும் இருக்கும். பட் இங்குள்ள ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து இப்போ வந்து கொஞ்சம் நிறையவே மூவ் ஆகுது. ஸ்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்டர்மீடியேட்டா தான் இருக்கு. சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம கிளவுட் இன்ஃப்ரா லெவலுக்கு இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஏஎம்எல். பட் ஆனா பூம் ஆகிட்டு இருக்கு, அது வந்து நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க அவங்க என்ன டொமைன்ல ஒர்க் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அந்த டொமைனுக்கு ரிலவெண்டா என்ன சொல்ல சுவிட்ச் அவுட் ஆனா நல்லா இருக்கும். ஸோ இந்த ஏஎம்எல்லே வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ் இருக்கும். டேட்டா சயின்ஸ் வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங்ல ஆல்ரெடி இருந்திருப்பாங்க, ஸ்பைஸ்பார்க், டேட்டா, பிக் டேட்டா, ஹடூப், ஸோ அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பேண்டாஸ் லைப்ரரியை வச்சோ இல்ல ஸ்பைஸ்பார்க்கை வச்சோ இது பண்றதுக்கு இருக்கும். பிளஸ் மெடிக்கல் ஃபீல்டு, அதுக்கப்புறம் காமர்ஸ் ஃபீல்டு, ரீட்டைலிங் ஃபீல்டு, அந்த ஃபீல்டெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஎம்எல் வந்து இது பண்றாங்க. இப்போ கரண்டா மெடிக்கல் ஃபீல்டு வந்து நிறையவே ஏஎம்எல் வந்து பூம் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ நிறைய டிடெக்ட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டோமேட் பண்றது. சாரி கார்த்திக், அகைன் இன்டரப்ஷன். ஜஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க, ஜஸ்ட் அட்மிட் பண்ணிடுறீங்களா? நீங்க தான் ஹோஸ்ட், ரைட்? சாரி. ஓகே, அட்மிட் பண்றேன். மக்கள்லாம் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தியேட்டர்ல டிக்கெட் கிடைக்காம இருக்கிற மாதிரி. ஸோ அட்மிட் பண்ணி பின் பண்ணி கேட்குறாங்க. ஸோ தேங்க்யூ. ஓகே. இங்க கொரியில சாட் பாக்ஸ்ல ஒரு கொஸ்டின், அதை நான் இந்த இன்டரப்ஷன்ல அப்படி வாசிச்சிடுறேன். டேட்டா இன்ஜினியர் பார்த்து பைத்தானுக்கு டேட்டா இன்ஜினியர் பார்த்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேக்கேஜ் இதுல வந்து என்ன டேட்டா இன்ஜினியர் கான்செப்ட்ஸ்ல என்ன பைத்தான் பேக்கேஜஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்டிருக்காரு. பாலச்சந்தர் அந்த கொஸ்டினுக்கு இது பண்ணிருக்காங்க. ஸ்டார்ட் டு எண்ட் பாயிண்ட் அதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க கார்த்திக். நீங்க இதை ஃப்ளோ முடிச்சுட்டு அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, ஷூர். அவ்வளோ இது. ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னன்னா அந்த கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிடுறேன். டேட்டா இன்ஜினியர், ஆக்சுவலா டேட்டா இன்ஜினியர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்ல இது பண்ணுது, ஹேண்டில் பண்றவங்க ஆக்சுவலா. ரெண்டாவது நான் சொன்னது தெரியுமா, ஒரு பிசினஸ் இல்லைன்னா அதோட பிளாட்ஃபார்மை மட்டும் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு டேட்டா இன்ஜினியரிங் டீம் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அவங்களோடது வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா
மேக்ஸிமம் டேட்டா வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்ணணும். அந்த டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்றணும். அதை ஸ்டோர் பண்ணிட்டு ரிட்ரைவ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்றதுக்கு பைத்தான்ல சம் டிசைன் பேட்டர்ன்ஸ் எழுதணும். பிளஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேண்டாஸ் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க பைத்தானை வச்சு நீங்க வச்சுட்டு. அப்படி இல்லை அப்படின்னா பைஸ்பார்க்னு ஒரு லைப்ரரி ஆக்சுவலா. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேட்டாவை மேனிபுலேட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் டேட்டாவை வந்து நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு வந்து அபியஸ்லி ஒரு டேட்டா பேஸ்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அது என்ன டேட்டா பேஸ்னாலும் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டேக்கிங் அப்படின்னு டேக் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அந்த டேக் வந்து கிரியேட் பண்றதுக்கு அப்பாச்சி ஏர்ஃப்ளோ ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாச்சி ஏர்ஃப்ளோன்னு ஒன்று இருக்கு. நிறைய இருக்கு ஆக்சுவலா. எனக்கு தெரிஞ்சது அப்பாச்சி ஏர்ஃப்ளோ ஒன்று மட்டும். ஸோ அந்த இது ஒன்று வந்து நீங்க வந்து அப்பாச்சி ஏர்ஃப்ளோ வந்து பைத்தான்ல எப்படி டேக் கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற லெவல் 2வது நீங்க படிக்கணும். 3வது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேட்டாபேஸ் நான் சொன்னேன் தெரியுமா? ஸோ அதை பத்தின நாலேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ளோல வந்து கண்டிப்பா வேணும். டேட்டாபேஸை பத்தி உங்களுக்கு வந்து என்னென்ன நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு போஸ்ட் கிரேஸ் எஸ்கியூஎல்ல ஒரு அதிகப்படியான டேட்டா ஸ்டோர் பண்றாங்கன்னா அதை கொரி பண்ணி எடுக்க தெரியணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் MongoDB. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஹடூப், அதுக்கப்புறம் ஹைவ் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்தது அப்படின்னா அதோட கொரி கான்செப்டும் பைத்தான் வித் அந்த கொரி கான்செப்டும் இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஆக்சுவலா உங்களுக்கு. ஸோ இது வந்து டேட்டா இன்ஜினியரிங்ல வந்து இது பண்ணக்கூடியது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் ஆக்சுவலி அதை சொல்றாங்க. பாலச்சந்தர், நீங்க வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறதுல எது மீட் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? So I think are already okay. Is okay with that. Already சொல்லிட்டாரு. Okay நைட். லைக் நீங்க ஆல்ரெடி அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க முன்னாடி கேட்ட क्वेश्चंस. ஓகே சூப்பர் சூப்பர். ஆல்ரெடி நீங்க ஸ்டார்ட் எண்ட்ல போயிட்டு இருக்கீங்க. ஓகே. தேங்க்ஸ் ஆக்சுவலா. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜாப் மார்க்கெட் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம வந்து கொஸ்டின் Q&Aக்கு வந்து மூவ் பண்ணிடலாம். ஸோ ஜாப் மார்க்கெட்டை பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னா பைத்தான் வந்து இப்போ நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா நிறைய பூமிங் வந்து ஆகிட்டு தான் இருக்கு. இந்த ஃபீல்டு ஃபுல்லாமே நல்லா பூமிங் ஆகுது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த AML இருக்கு தெரியுமா? ஸோ இதுல வந்து நல்லா பூம் ஆகுது. இந்த டெவலப்மெண்ட் ஃபுல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட் பண்றாங்க. நோ கோடு லோ கோடு ஆட்டோமேஷன்ல வந்து ஆட்டோமேட் பண்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு தேவையான டிசைன் மட்டும் நீங்க கிளிக் அண்ட் டிராக் அண்ட் பண்ணா போதும். உங்களுக்கு பேக் எண்டா அவங்களே எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா வெப் அப்ளிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு பேக் எண்டா வந்து பாத்தீங்கன்னா பைத்தான் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அது டெவலப்மெண்ட். உங்களுக்கு டெஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்மீடியட்டா இப்ப இல்ல எப்போதுமே இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா டெஸ்டிங் வந்து உங்களுக்கு டீம் வந்து இருக்கும். ஏன்னா அதை டெஸ்ட் பண்ணி அதை வந்து என்ன சொல்ல மார்க்கெட்டுக்கு வந்து மூவ் பண்றது. டெஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நடக்கும். உங்களுக்கு ஆல்பா, பீட்டா, அதுக்கப்புறம் அதாவது ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன், ஸ்டேஜிங், ரிலீஸ், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியில ரிலீஸ், அதுக்கப்புறம் ப்ரீ ப்ரொடக்ஷன், அப்புறம் வந்து ஸ்டேஜிங், அப்புறம் ப்ரொடக்ஷன். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல உங்களுக்கு வந்து என்ன செய்யும் ஒவ்வொரு அப்ளிகேஷனும் மூவ் ஆகும் டெஸ்ட் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் அண்ட் இன்ஃப்ரா வந்து நல்லாவே இருக்குங்க ஜாப் மார்க்கெட் ஆக்சுவலா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃப்ரா லெவல்ல உங்களுக்கு பைத்தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேண்டரி ஆக்குறாங்க நிறைய இடத்துல. AML வந்து எனக்கு இப்போ இல்ல, பட் ஃபியூச்சர் வந்து கண்டிப்பா நிறைய ஸ்கோப் வந்து இருக்கு ஆக்சுவலா. இப்போ கொஞ்சம் வந்து இன்டர்மீடியேட்டா தான் இருக்கு ஆக்சுவலா. ஸோ ஹியூஜா இல்ல, பட் ஆனா இன் ஃபியூச்சர் வந்து AML வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஜாப் மார்க்கெட்டு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து பைத்தான் வந்து பூமிங்ல இருக்கிறதுனால நீங்க இதுல சுவிட்ச் அவுட் ஆனாலோ இல்ல இதுல நீங்க படிச்சாலோ கண்டிப்பா ஜாப் மார்க்கெட் வந்து நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து Q&A வச்சுக்கலாம். உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து இப்போ வந்து நீங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ தாராளமா கேட்கலாம். பைத்தான் படிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட், ஃபினான்ஷியல் இது, எஜுகேஷன் பேக்ரவுண்டு, இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், மேக்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், கோடிங் எனக்கு தெரியாது, இத மாதிரி என்ன பைத்தான் படிக்கிறதுக்கு என்ன பைத்தான்னா என்ன? இப்ப நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன் பைத்தான் படிக்கணும்ட்டு. ஸோ எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு ரொம்ப அதாவது இனிமேல்லாம் படிக்க முடியாதுப்பா, சின்ன பசங்க தான் படிக்க முடியும், நான் வேற ஒரு இதுல இருக்கேன், கோடிங்கே தெரியாது, இல்ல எனக்கு வந்து மேக்ஸே தெரியாது, இல்ல எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது. சோ இந்த மாதிரி இதெல்லாம் என்னென்ன, எனக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா, இல்ல யார் வேணா படிக்கலாமா? படிச்சா நான் எத்தனை நாள்ல வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆகலாம்? அதுக்கு நான் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? ஓகே ஃபைன்.
என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே. இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். பைதான் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஜ் வந்து பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல வந்து என்னன்னா ரெஃபரன்ஸ் கொஞ்சம் வந்து கேட்பாங்க. மீன்ஸ் வந்து எனக்கு வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து தெரியும். ஏன்னா லாஸ்ட்டா வந்து ஒருத்தங்க வந்தாங்க. அவங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தென் 40க்கு மேல இருக்கும். 40 பிளஸ் ஆக்சுவலா. அவங்க துபாயில இருந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆ ரொம்பவே ரொம்பவே படிச்சாங்க. படிச்சுட்டு ஒரு 6 மாசம் வந்து கம்பெனிஸ் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆ ஃபிராங்கா சொல்லப்போனோம் அப்டின்னா, டூ பி ஃபிராங்க் வந்து அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து ஏஜ் பார் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியால இதாயிடுது. அப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் இப்ப ரீசென்ட்டா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் வேர்ல்டு பேங்க்ல வந்து கொஞ்சமே நல்லா துபாய்ல பேங்கிங் செக்டார்ல வந்து என்னன்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஒர்க் பண்றவங்களோட ஃப்ரெண்ட் வந்து ரெஃபரன்ஸ் இருந்தாங்க. ஸோ அத வச்சு ஜாப் அட்டெண்ட் பண்ணாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்ன செக் பண்ணாங்கன்னா, இவங்க வந்து எந்த மாதிரி ஸ்கில் வந்து இருக்காங்க. ஆக்சுவலா பைத்தான்ல நல்ல ஸ்கில்லா இருக்காங்களா? அப்படிங்கிறது மட்டும் தான் பார்த்தாங்க. அவங்களுக்கு ஜாப் கிடைச்சது. ஸோ அது ஒரு என்ன சொல்ல ரியல் டைம் சினாரியோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொருத்தங்க வந்து அ அவங்க வந்து ஆக்சுவலா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தாங்க. அவங்க 35 ஏஜ் பிளஸ்ஸு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைத்தான் வித் வெப் டெவலப்மெண்ட் வந்து படிச்சுட்டு, இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ல இறங்கிட்டாங்க ஆக்சுவலா. அ அப்போக்ஸ் ஃப்ரீலான்சிங் சைட் நெறைய இருக்கு. அதுலயும் பண்றாங்க. பிளஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லயே என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீலான்சிங் சர்க்கிள் வந்து பண்றாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க கூட வந்தாங்க. அவங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைத்தான் முடிச்சுட்டு அவங்களும் ஜாப் வந்து ட்ரை பண்ணாங்க. ஜாப் ட்ரை பண்ணிட்டு அவங்களுக்கு ஜாப் வந்து என்ன சொல்ல ஒரு செர்டைன் ஃபீல்ட்ல வந்து கிடைக்கல அப்படிங்கும்போது, என்ன பண்ணிட்டாங்கன்னா, தனியா வந்து ஒரு ப்ராடக்ட் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. ப்ராடக்ட் எழுதி அவங்களே லான்ச் பண்ணி அவங்களே இது பண்ணிட்டாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில அந்த டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட ரெக்வயர்மெண்ட்ட பொறுத்து போயிட்டு இருக்கு நான் ஆக்சுவலா. ஓகே. சூப்பர் கார்த்திக். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆ. ஸோ இப்போ வந்து நீங்க ஆல்ரெடி நிறைய நீங்க கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன இது ஆக்சுவலி யாருக்காவது இஃப் யூ கைஸ் இன்ட்ரெஸ்டட் சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு பைத்தான்லனா நீங்க தமிழ் பூமியை ரீச் அவுட் பண்ணுங்க. வேர் பிளானிங் சம்திங் வித் கார்த்திக் அண்ட் சில இது கூட இன்னும் சில பேர் கூட நம்ம நிறைய டெக்னாலஜிஸ்ல பிளான் பண்றோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ கார்த்திக் நம்ம ஜஸ்ட் இன்னொரு அந்த ஃப்ரீலான்சிங்லாம் ப்ராஜெக்ட் எப்படி எடுக்கிறது லைக் ரெஃபரன்ஸ் வச்சு எடுக்கிறதா இல்லை எப்படி ஜஸ்ட் ஒரு ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கு. நான் பைத்தான் படிச்சிட்டேன் வாட் டு டு ஹவ் கேன் ஐ கெட் ப்ராஜெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனி தாட்ஸ்? ஓகே. ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரீலான்சிங் வந்து 2 டைப்பா பிரிக்கலாம். ஒண்ணு கான்ட்ராக்ட்ஸ் மூலியமா நம்ம எடுக்கிறது. 2வது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரீலான்சிங் தனியா வெப்சைட்ஸ் வந்து நெறைய இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதுல நம்ம போயிட்டு நம்ம வந்து என்ன செய்யலாம் எடுக்கலாம். கான்டாக்ட்ஸ் மூலியமா அப்படின்னா, நம்மளோட சர்க்கிள், நமக்கு தெரிஞ்சவங்க, ஸோ அவங்களுக்கு மூலியமா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். ஒரு சில கம்பெனிஸ் வந்து என்ன சொல்ல, அவங்க வந்து தனியா சில கம்பெனிஸ் வந்து என்ன சொல்ல ஒர்க் பண்ணுவாங்க. இல்ல அவங்க தனியா கம்பெனி ரன் பண்ணலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் ப்ராஜெக்ட்டா தான் இருக்கும். அது ஃபுல் டைம் ப்ராஜெக்ட்டா இருக்காது. லாங் டெர்ம் ப்ராஜெக்ட்டா இருக்காது. அப்போ அதுக்குன்னு ஒரு எம்ப்ளாயி ஹையர் பண்ணி, அவங்களோட இத வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. மீன்ஸ் அந்த இது வந்து எம்ப்ளாயியோட இது வந்து வேஸ்ட் பண்ணிறக்கூடாது. ஏன்னா ஷார்ட் டெர்ம் ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே அந்த எம்ப்ளாயிய நம்ம மூவ் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது, அந்த ஷார்ட் டெர்ம் ப்ராஜெக்ட் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரீலான்சிங் தான் குடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரீலான்சிங் எடுக்கலாம். 2வது நான் சொன்ன மாரி தான். சைட்ஸ் வந்து நெறைய இருக்கு. Upworks, Hangler. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, freelancer.com. ஸோ இந்த மாதிரி சைட்ஸ் வந்து நெறைய இருக்கு. ஸோ அந்த சைட்ஸ்ல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ண உடனே அவன் ஹவர்லி பேசிஸ்ல பில்லிங் வந்து குடுப்பான். ஸோ அதுல வந்து நமக்கு என்ன சைட் மீன்ஸ் நம்ம இது என்ன இதோ ஸ்கில்லோ, இப்ப எனக்கு பைத்தான் வித் ஜாங்கோ நல்லா வருது அப்படின்னா, நான் வெப் டெவலப்மெண்ட் சைடு ஃபோக்கஸ் பண்ணிட்டு, அந்த ஒர்க்க நான் அங்கேயே சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அது வந்து ஹவர்லி பேசிஸ்ல நமக்கு வந்து என்ன சொல்ல இது வரும்னா ஆக்சுவலா. பிளஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களோட லிங்க்டின் கான்டாக்ட் இருந்தது அப்படின்னா, தயவு செய்து உங்களோட டேக்ல நான் வந்து சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நான் வந்து ஏஜ் பார் ஆயிடுது. நான் பைதான் முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க ஃப்ரீலான்சர் அப்படிங்கிற ஒரு டேக்க வந்து நீங்க ஆட் பண்ணிருங்க ஆக்சுவலா. ஸோ அப்படி டேக் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, நெறைய கம்பெனிஸ் வந்து ஃப்ரீலான்சிங் நான் சொன்னேன் தெரியுமா? அந்த ஷார்ட் டெர்ம் ப்ராஜெக்ட்க்கு ஆள் கிடைக்காம நெறைய பேர சூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மீன்ஸ் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க உங்களோட கால வந்து வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூ வந்து அந்த ஸ்கில்டான்னு பார்ப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு இவங்க ஸ்கில்டான பீப்பிளா அப்படின்னு பார்ப்பாங்க. மத்தபடி எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இது இருக்கும். பட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரீலான்சிங் சைடு வந்து நான் ஒரு நான் ஃபேஸ் பண்ணதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் சொல்லிக்கிறதுன்னா, என்னன்னா நமக்கு அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்ண்ணா.
ஏன்னா ஃப்ரீலான்ஸ் இப்போ கம்பெனி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அங்க வந்து ஒரு செட் ஆஃப் டீம் இருப்பாங்க நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, நம்மளோட கொஸ்டின்ஸை வந்து ஆன்சர் பண்றதுக்கு, ஸோ ஸ்கில் பண்றதுக்கு இல்லை. ஆனா ஃப்ரீலான்சிங்ல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மட்டும்தான் எஃபோர்ட் போடணும், யாருமே இருக்க மாட்டாங்க ஆக்சுவலா. ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட நம்ம லாங் டேர்ம் ஹெல்ப் வந்து நம்ம கேட்கக்கூடாது ஆக்சுவலா. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா நம்ம தனியா உட்காந்து பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா நல்லாவே ஸ்கில் கிடைக்கும், மீன்ஸ் நமக்கு நல்ல நாலேஜும் கிடைக்கும். பிளஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரியர் சட்டுன்னு க்ரோத் ஆகும்ண்ணா. ஸோ இது ஒன்று நான் ஃபேஸ் பண்ணதுல அது ஒன்று. ஓகே, சூப்பர் கார்த்திக். நீங்கள் இது சொல்லியிருந்தீங்க, அது இது லிங்க்டின் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஜஸ்ட் அது அந்த நோட்டில் உங்களோட இதை பார்த்தோன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி என்கிட்ட, சைக்காலஜி யோகா மாஸ்டர் இது வித்தியாசமான காம்பினேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதை பற்றி ஓகே ஓகே ஃபைன் தேங்க்ஸ்ண்ணா. ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒர்க்கு நம்மளோட ஐடி ஒர்க்கு நேச்சர் வந்து கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சம்டைம்ஸ் ப்ராஜெக்ட்லாம் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷரைஸ்டாக தான் இருக்கும். ஸோ அது நேச்சர். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட மைண்டை கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ப்ளஸ் வந்து நம்ம இருக்கிறது வந்து ப்ரோக்ராமிங் ஃபீல்டு. ஸோ ப்ரோக்ராமிங் ஃபீல்டில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு மோர் கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து தேவை. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகா சைடு வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் யோகா வந்து படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் யோகாக்குள்ள வந்ததுக்கப்புறம் டெய்லி 1 hour, இப்பவும் சரி நான் டெய்லி வந்து 1 hour வந்து யோகா ஃபுல்லாக பண்ணிடுவேன். என்னோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் அது ஒன்று தான் என்ன சொல்ல கன்சிஸ்டன்சியாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இன்னொன்று வந்து எனக்கு யோகா வந்ததுக்கப்புறம் எனக்கு அதில் கொஞ்சம் பேஷன் வந்துடுது. சரி நம்ம நெக்ஸ்ட் லெவல் வந்து போகலாம் அப்படிங்கும்போது எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து என்ன சொல்ல கவுன்சிலிங்காகவும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுண்ணா. அதான். சூப்பர், தேங்க்ஸ் கார்த்திக். ஆக்சுவலி இப்போ நிறைய ஐடியில் இருக்கவங்க இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ எஸ், நீங்களும் யோகா ட்ரை பண்ணி பாருங்க. இட்ஸ் ரியலி குட். தேங்க்ஸ் சார். எனக்கு ஒரு டவுட் சார். சார் இப்போ பைத்தான் இப்போதான் ஆல்ரெடி நான் படிச்சுட்டேன். பைத்தான் ஒரு 3-4 டைம் படிச்சுட்டேன். நான் ரெகுலரா ப்ராக்டிஸ் இல்லாததுனால எனக்கு ஒரு சில இது கான்செப்ட்ஸ் மறந்துடுது. அது எப்படி சார் இப்போதான் மீண்டும் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கலாமா, இல்லை ஆல்ரெடி படிச்சதையே எங்கெங்க மறந்துருக்கா அந்த கான்செப்டை மட்டும் மீண்டும் கோ த்ரூ பண்ணலாமா? ஓகே, குட் கொஸ்டின் ஆக்சுவலா பாலசுந்தர். இந்த கொஸ்டின் வந்து ஓகே எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். நீங்க இப்போ பைத்தான் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா நான் உங்களை சொல்லல, காமனா சொல்றேன். எந்த மாதிரி நீங்க வந்து படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்க நம்மளோட டார்கெட் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரோக்ராமர், கரெக்டா? நாட் வந்து நம்ம வந்து ப்ரொஃபஸரா போக போறது கிடையாது ஆக்சுவலா, போய் டீச் பண்ற போறது கிடையாது, ப்ரோக்ராம் பண்ண போறோம். அப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமரா போகணும் அப்படின்னா நம்ம படிக்கிறதே எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரோக்ராமேட்டிக் ஸ்கில்ல க்ரோத் பண்ற மாதிரி நம்ம வந்து படிக்கணும், கரெக்டா? ஸோ அதன் ஸோ அப்போ வந்து நீங்க வந்து ஆல்ரெடி உங்களோட கொஸ்டினுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு பைத்தான் தெரியுது, மறுபடியும் நீங்க வந்து படிக்க வேணாம் மீன்ஸ் நீங்க அந்த தியரிட்டிக்கல் பார்ட் மேல நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண வேணாம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லீட் கோடுன்னு ஒரு சைட் இருக்கு, அங்க போயிட்டு டெய்லி ஒரு ப்ரோக்ராம் இல்ல டெய்லி ஒரு 3 ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ண ஆரம்பிங்க. பண்ணும்போது டெய்லி பண்ண ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட லாஜிக்கல் ஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு செகண்ட் ஃபீல்ட்ல வந்து க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கே ஒரு 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 அந்த பாயிண்ட் வந்து தெரியுங்க. ஓகே, எனக்கு லாஜிக்கலா நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேன், லாஜிக்கலா இது பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது தெரியும். ஸோ அப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஹேக்கர் ரேங்க் இருக்குல்ல, அங்க போயிட்டு ப்ராஜெக்டா கிரியேட் பண்ணுங்க. அவன் குட்டி குட்டி ப்ராஜெக்ட் வந்து பைத்தான்ல கொடுப்பான். ஓகேவா? ஸோ அந்த ப்ராஜெக்டை நீங்க கிளியர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட லாஜிக்கல் ஸ்கில் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்கில் ரெண்டு செய்யும் போது நீங்க நெக்ஸ்ட் லெவல் இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கே நல்ல சேஞ்ச் கிடைக்கும் ஆக்சுவலா. ஓகே சார். ஓகே ஓகே பாருங்க சார், இன்னொரு கொஸ்டின் கேட்டுக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ லீட் கோடுன்னு ஒரு சைட் இருக்கு, அப்படி இல்லைன்னா நிறைய கோட்வார். ஒரு நிமிஷம். இவங்க சுமதி வந்து வாட் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா அதாவது ப்ரோக்ராமேட்டிக் ஸ்கில்ல நீங்க வளர்க்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு லீட் கோடு நான் சாட்ல பிக் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா கோட்வார்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுவும் நான் வந்து எனக்கு சொல்ல இது பண்ணுவேன் உங்களுக்கு. அப்புறம் லீட் கோடோட ப்ரோக்ராம்லாம் எடுத்து நீட் கோடுன்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி லீட் கோடோட ப்ரோக்ராம் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் நாலேஜே இல்லாதவங்க டக்குன்னு லீட் கோடு பார்த்தாங்கன்னா லீட் கோடு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அந்த வெப்சைட் கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா W3 ரிசோர்ஸ்ன்னு ஒரு சைட் வந்து இருக்குங்க ஆக்சுவலா, நல்ல சைட்டு. ஸோ இதுல இருக்கக்கூடிய
காமனான ஒரு பைத்தான் ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லா நீங்க வந்து இது பண்ணிட்டு, ஒரு நிமிஷம் நான் அட்மின் பண்ணிக்கிறேன். காமனான பைத்தான் ப்ராப்ளம்லாம் நீங்க வந்து என்ன செய்யுங்க, ஒர்க் அவுட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் அந்த ப்ரோகிராம் வந்து அந்த கோட் சைட் வந்து போகும்போது உங்களுக்கு வந்து நல்லாயிரும். ஓகேவா? ஓகே. வேற யாருக்கும் கொஸ்டின்ஸ்? கார்த்திக் ப்ரோ, ஒரு கொஸ்டின். சொல்லுங்க தனா. ப்ரோ, இப்போ நான் வந்து பைத்தான் வந்து எனக்கு புதுசு, ஃபுல்லாமே புதுசு. இப்போ நான் இந்த பைத்தான் நான் உள்ள வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஜாவா இதுலலாம் பார்த்தீங்கன்னா டிசைன் பேட்டர்ன் எல்லாம் ஃபாலோ பண்ணி இன்டகிரேட் பண்றதெல்லாம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? கரெக்ட். பைத்தான் ஓகே. அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஸோ ஈஸியா ஆக்சுவலா என்னால லேர்ன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். ஓகே தானே. ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பைத்தானை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா நான் பைத்தான் வந்து படிச்சா கரெக்டா இருக்குமா? அதை வந்து என்னால அடாப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. கரெக்டா உங்களோட கொஸ்டின்? ஆமா ஆமா. ஓகே, சூப்பர். ஓகே. ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, பைத்தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு ப்ரோக்ராமிங் தான். ரொம்ப வந்து என்ன சொல்ல, நம்ம வந்து சேட்டலைட் விடுற அளவுக்கு இங்க வந்து லாஜிக் அந்த மாதிரி எல்லாம் எழுதணும்னு அவசியமே கிடையாது. நீங்க ஒரு வித்தின் 2 வீக்ஸ்ல உட்காந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு வந்து யூடியூப் சைட்ஸ் நிறைய இருக்கு. ஏன் நம்ம தமிழ் பூமியிலேயே வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு பைத்தான் சீரிஸ் வந்து போட்டிருக்கேன். ஒரு தியரட்டிக்கல் பார்ட் மட்டும் நீங்க போட்டுருக்கேன். நீங்க அதை வந்து ஒரு 2 வீக்ஸ்லயே வந்து லேர்ன் பண்ணிடலாம். லேர்ன் பண்ணிட்டு நான் ப்ரீவியஸா சொன்ன மெத்தடாலஜியை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து என்ன சொல்ல வந்துரும். ஆனா மெயினா ஒண்ணு, உங்களோட லாஜிக்கல் ஸ்கில்ல வந்து நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறத மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? மத்தபடி ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். உங்களுக்கு கஷ்டமா எதுவுமே இருக்காதுங்க ஆக்சுவலா. உங்களோட காலேஜ் மேத்ஸை விட இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் உங்களுக்கு. பட் அந்த என்னன்னா தியரட்டிக்கலா நம்ம உட்காந்து படிக்காம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ப்ராக்டிக்கலா உட்கார்ந்தோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளோட லாஜிக்கல் வந்து திங்கிங் வந்து என்ன சொல்ல இதாகும். ஒன்ஸ் லாஜிக்கல் திங்கிங் வந்துடுது அப்படின்னா உங்களுக்கு பைத்தான் வந்து நீங்க ப்ராஜெக்ட்ல உங்களை விடும்போது அந்த லாஜிக்கல் திங்கிங் வந்து வேற லெவல்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். தேங்க்ஸ் கார்த்திக் ப்ரோ. ஓகே, ஃபைன். இன்னொருத்தங்க வந்து சபீர்னு ஒருத்தங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் வந்து 10+ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன். .NET டெவலப்பர். ரொம்ப ரொம்ப நல்ல டொமைன் ஆக்சுவலா. கரண்ட்லி ஒர்க்கிங் அஸ் ஏ RB டெவலப்பர். ஓகே, ஃபைன். ரோபோட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன்ல UI பார்த்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, கரெக்ட். ஓகே, ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ வந்து UI பாத் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆட்டோமேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரோபோட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறதுல நான் வந்து பைத்தான் ஸ்கிரிப்டை வச்சு ஆட்டோமேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். உங்களுக்கு UI பாத்துக்கு அவங்களே லைப்ரரி வந்து கொடுக்குறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பண்ண வேண்டியது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான் பைத்தான நம்மளோட தமிழ் பூமி யூடியூப் சேனல்ல இருக்கு. ஸோ அந்த சீரீஸை நீங்க பாருங்க. ஸோ யூடியூப்லயே வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பைத்தான் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ப்ரோக்ராமேட்டிக் வந்து எழுதி பாருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமேட்டிக் வந்து இந்த UI பாத்துல வந்து அவ்வளவா தேவையில்லை தான். பட் கொஞ்சம் நாலேஜ் வந்து வேணும். ஒரு 100க்கு ஒரு 10-20% இருந்தா நல்லா இருக்கும். ஸோ அது முடிச்சுட்டு பைடெஸ்ட் வந்து நல்லா படிங்க. பைடெஸ்ட் வந்து அந்த பாத்து வந்து எப்படி ரன் ஆகுது, அந்த ஃப்ரேம் ஒர்க் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, UI பாத்தோட லைப்ரரி வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது கிளியர் ஆயிரும். தாராளமா பண்ணலாம். ஆக்சுவலா என்ன சொல்ல, ரொம்ப எஃபிஷியன்டாவே நீங்க பண்ணலாம். ரோபோட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் ரொம்ப ஈஸியா இருக்குங்க. எதனால ஈஸியா இருக்குன்னா, ஆல்ரெடி நீங்க 10+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் இல்லாம டெவலப்மெண்ட்ல இருந்திருக்கீங்க. நீங்க இப்போ ஆட்டோமேஷனுக்கு மூவ் ஆயிருக்கீங்க. ஆட்டோமேஷன் நாலேஜ் உங்களுக்கு இருக்கு, பிசினஸ் நாலேஜ் இருக்கு. உங்களுக்கு வந்து ரிமைனிங் வந்து ரொம்ப சிம்பிளான பைத்தான் ப்ரோக்ராமேட்டிக் நாலேஜ் தான். அது வித்தின் வந்து ஒரு 2 வீக்ஸ் போதும் உங்களுக்கு. 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்லயே நீங்க வந்து கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இதாயிரலாம். உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கும்போது பைத்தான்ல ஆட்டோமேட் பண்ணும்போது இன்னும் நல்லா நிறைய இருக்கும். ஓகேவா? ஸோ என்னோட ஸ்மால் சஜஷன் இன்னொன்னு நான் சொல்லுவேன் சபீர் உங்களுக்கு. ஸோ இதோட நிக்காம கொஞ்சம் CI/CD, அதாவது அந்த இதை வந்து நீங்க ஜென்கின்ஸ்ல எப்படி இன்டகிரேட் பண்ணி 24/7 அந்த இதை வந்து கண்டினியூவா ரெக்ரஸ் டெஸ்ட் பண்றது அப்படிங்கிறதையும் நீங்க கொஞ்சம் கத்துக்கிட்டீங்கன்னா ஆடடா உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும் சபீர். ஓகேவா ப்ரோ? ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. சார், எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. ஆக்சுவலா இப்போ பைத்தானை பத்தி சுத்தமா ஒருத்தருக்கு பைத்தான் நாலேஜே இல்லை. அவர் இப்போதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாருன்னா
எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? வீடியோ பார்த்துட்டு ஐடி டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே கோட அப்படி இப்படி எழுதி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? இல்ல வேற ஏதாவது அதுக்கு ஆப்ஷன் இருக்குங்களா? சுத்தமா ஒரு நாலேஜே இல்ல. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி பைத்தான் ஃபுல்லா ஒரு அட்வான்ஸ் லெவல் போகணும்னா கேட்குறேன். ஓகே. சூப்பர், சூப்பர். குட் கொஸ்டின். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறைஞ்சது வந்து அதாவது அவங்க வந்து இப்போ பைத்தான் வந்து அட்வான்ஸ் அதாவது ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவல் போகணும் அப்படின்னா 2 தான். ஒண்ணு வந்து டியூரேஷன் எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படிங்கிறது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு, அவங்களோட டைம் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க, அவங்களோட நாலேஜ். ஸோ இதெல்லாம் பொறுத்தது டியூரேஷன். சில பேருக்கு 3 மந்த் ஆகும், சில பேருக்கு 6 மாசம் ஆகும், சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? சில பேர் 2 மாசத்துலயே முடிச்சிருவாங்க. ஸோ அந்த டியூரேஷனை நான் வந்து இப்போதைக்கு நான் வந்து அவங்களோட டிபெண்ட்ஸ் அந்த இதை பத்தினது. ஸோ அதை விட்டுருவேன். நெக்ஸ்ட் நீங்க கேட்கிற கொஸ்டினுக்கு வரேன். ஸோ எந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பைத்தான் வந்து யூடியூப் வீடியோஸ் தியரிட்டிக்கல் வந்து கரெக்டா ஸ்ட்ராங் பண்ணுங்க. அதான் நான் சொன்னோம்ல, ரொம்பலாம் வேணாம். 15% போதும். ஓகேவா? வாட் இஸ் வாட், அதோட சின்டெக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்றது, பைத்தான்ல என்னென்ன கான்செப்ட் இருக்கு, இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சாலே போதும். ஒன்ஸ் நீங்க அதை முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரோக்ராமேட்டிக்கா நீங்க ஸ்ட்ராங் ஆகணும். அதுதான் ரொம்ப 2வது ஸ்டேஜ் 2 வந்து ப்ரோக்ராமேட்டிக்கா ஸ்ட்ராங் ஆகுது. அது ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்க வந்து 1 மாசம் 2 மாசம் எடுத்துக்கிட்டா, எனக்கு வந்து 1 மாசம் தாராளமா எடுத்துக்கோங்க. ஃபுல்லா அதுக்குன்னே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ப்ரோக்ராமேட்டிக் வந்து நீங்க ஸ்கில் வந்து வளர்ந்த உடனே, நான் ஆல்ரெடி ப்ரீவியஸா சொன்ன 4 டொமைன்ல நீங்க என்ன டொமைன் போறீங்களோ அது ரிலவெண்டான ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க். எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு வந்து வெப் அப்ளிகேஷன் வந்து பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வெப் டெவலப்மெண்ட் சைடு மூவ் ஆகுறேன் அப்படின்னா, ஜாங்கோன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அதை எண்ட் டு எண்ட் ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 3 ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நல்லா கத்துக்கோங்க. கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் நீங்க யார் ஹெல்ப்பும் இல்லாம நீங்களா பண்ணி பார்க்கணும். ஓகே, ஓகே. அதுக்கு நிறைய சைட் இருக்கு. நீங்க பைத்தான் வந்து கொடுத்தீங்கன்னா போதும். ஏங்க நம்ம சாட் ஜிபிடி தான் இப்போ வந்துருது. டைரக்டா ஆஸ்க் மீ சம் சாரி கிவ் மீ சம் ப்ராஜெக்ட்ஸ் இன் பைத்தான் கொடுத்தா அதுவே வரப்போகுது ஆக்சுவலா. ஸோ அந்த ப்ராஜெக்டை நீங்க வந்து என்ன செய்ய எடுத்து நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ஓனா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆன்சரும் அதிலே கேட்கக்கூடாது. சரியா? ஸோ வந்து அந்த மெத்தடாலஜி மட்டும் நீங்க கேட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜ் 4 வந்து நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதான் ஸ்டேஜ் 1 தியரிட்டிக்கலா இது பண்றது, ஸ்டேஜ் 2 ரொம்ப முக்கியமானது ப்ரோக்ராமேட்டிக்கா பண்றது, ஸ்டேஜ் 3 உங்களை வந்து அட்வான்ஸுக்கு ஏதாவது ஒரு டொமைன் சூஸ் பண்ணி அந்த ஏதாவது ஒரு டெக் ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணி அந்த ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு ஒரு லைப்ரரி. இப்போ நான் ஆட்டோமேஷன் சைடு பண்ண போறேன்னா பைடெஸ்ட், இல்ல நான் டேட்டா இன்ஜினியரிங் சைடு வர போறேன் அப்படின்னா ஆக்சுவலா ஓகே. பைஸ்பார்க் டேட்டா இன்ஜினியர் ரிலேட்டடா போனேன்னு இருக்கேன். அதனால தான். இப்போ பேங்கிங் சைட்லாம் நீங்க போயிட்டீங்கன்னா ஸ்பார்க் தாங்க. அப்ப இருந்து இப்போ வர ஸ்பார்க் தான். ஸ்பார்க் இல்லாம எதுவுமே கிடையாது. உங்களோட டேட்டாஸ் ஃபுல்லாமே ஹேண்டில் பண்றதுக்கு. பைத்தான் வித் பைஸ்பார்க்னா இன்னும் நல்லா எஃபிஷியன்ட்டா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதான் ஸ்டேஜ் 4 வந்து உங்களோட ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம் ஸ்கிராச்ல ஓப்பன் ஆகி நீங்க அட்வான்ஸ் லெவலுக்கு வந்துடலாம். ஓகே சார். ஓகே. கம்பெனிஸ்ல எல்லாம் அந்த கோடிங் ரவுண்ட் வைக்கிறாங்களா சார்? அது எந்த லெவல்ல இருக்கும்? இன்டர்மீடியட்டா இல்ல பேசிக் லெவலா? நான் அட்டன் பண்ண வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கோடிங் லெவல் வந்து கொஞ்சம் இதாக தான் கேட்குறாங்க. மீன்ஸ் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ்ட்ல நீங்க டெவலப்பரா போறீங்களா இல்ல வந்து டெஸ்டிங் டீம் போறீங்களா? டெஸ்டிங் டீம் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் டெவலப்மெண்டா போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோடிங் லெவல் வந்து கொஞ்சம் இன்டர்மீடியட்டா தான் இது பண்ணுவாங்க. பட் நீங்க ப்ராடக்ட் பேஸ்ட் போறீங்க அப்படின்னா உங்களோட கோடிங் ஸ்கில் மட்டும்தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து அவங்களோட ரியல் டைம் யூஸ் கேஸ்ல இருந்து ஒரு இது வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அந்த இதுக்கு சொல்யூஷன் வந்து நீங்க எப்படி வந்து ப்ரோக்ராம் பண்றீங்க அப்படிங்கிறது இருக்கும். அவங்க கேட்கிற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வந்து காம்ப்ளெக்ஸா எல்லாம் இருக்காது. ஐஏஎஸ் கொஸ்டின் மாதிரிலாம் இருக்காது. நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல ஏதாவது ட்ரிக் வச்சிருப்பாங்க. மீன்ஸ் உங்களோட லாஜிக்கல் திங்கிங் வந்து ட்ரிக் வச்சிருப்பாங்க ஆக்சுவலா. டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ட்ரிக் இருக்கும்ன்றீங்க. எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு அது வந்து நீங்க ஒர்க் பண்ணியிருந்தா மட்டும்தான், மீன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த ட்ரிக்கை சால்வ் பண்ற மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க ஆக்சுவலா. நானுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் அட்டன் பண்றோம்னா எல்லா கம்பெனியும் மீன்ஸ் வந்து செலக்ட் ஆவேன் அப்படிங்கறதுலாம் கிடையாது. நிறைய கம்பெனி வந்து ஃபெயிலும் ஆவேன். ஸோ அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிடணும். அதுல இருந்து தான் நம்ம லேர்ன் பண்ண முடியும் ஆக்சுவலா. கரெக்டா? ஸோ ஓகே இந்த இதுல வந்து எனக்கு தெரியல, ஆனா நான் 100% எஃபோர்ட் போட்டிருக்கேன் அப்படிங்கும் போது நீங்க வந்து இது பண்ணலாம் ஆக்சுவலா. ஓகே. இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின்? சரவணன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. For future, okay, you suggest to them practice more using three sites you have created. Advanced stuff based on socialization. Okay, what are different ways they can try that?
based on specialization. ஓகே, சரவணன் ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறவங்க இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான். ப்ரெஷருக்கு அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. சரி, நோ ப்ராப்ளம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டஃப் போகணும் அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு மாஸ்டர், அதுல ஒரு மாஸ்டரை நீங்க சூஸ் பண்ணணுங்க. ஏன்னா என்னதான் நமக்கு வெப்சைட் ஆன்லைன் வந்து சப்போர்ட் இருந்தாலும், ஒரு ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் மாதிரி வராதுங்க. ஜாப்பனீஸ்ல வந்து ஒரு பழமொழி உண்டு. நீங்க 1000 புக்ஸ படிக்கிறத விட ஒரு நல்ல மாஸ்டரை வந்து சூஸ் பண்றது வந்து உங்களுக்கு மோர் தென் ப்ரோக்ரஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஸோ அந்த இதுதான் சரவணன் நான் சொல்றேன். நீங்க ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டஃப் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பைத்தான்ல ஒரு 5 to 10 இயர்ஸ் வந்து ஒரு நீங்க என்ன டொமைன் போறீங்களோ அந்த டொமைன்ல இருப்பாங்க தெரியுமா? அவங்கள நீங்க சூஸ் பண்ணிட்டு, அவங்க தரக்கூடிய பிராக்டிஸ வந்து நீங்க வந்து பண்றதுக்கு நீங்க போணும். ஆனா பிளைண்டா போகக்கூடாது அவங்க கிட்ட. அவங்க கிட்ட போனாலும் அவங்களோட டைம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ற மாதிரி ஆயிரும். நீங்க நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் 4 ஸ்டேஜ நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு, நான் அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட், அதாவது பேசிக், இன்டர்மீடியேட், அட்வான்ஸ் முடிச்சுட்டு நீங்க மோர் அட்வான்ஸ் ஸ்டெப்புக்கு நீங்க அவங்கள கைட் பண்ணலாம். மீன்ஸ் அவங்க கிட்ட நீங்க கைடன்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னைய கேட்டா. ஆன்லைனை விட மோர் அட்வான்ஸ்ட் வேணும் அப்படின்னா ஆஃப்லைன் நீங்க சூஸ் பண்ணி போறது வந்து பெஸ்ட் ஆக்சுவலா. சரவணன். கார்த்திக், எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு. சொல்லுங்க. நான் இப்போ Azure DevOpsல ஒர்க் பண்றேன். எனக்கு பைத்தான் லேர்ன் பண்றது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும் சங்கர். ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அசூரோட அந்த டேட்டா பிரிக்ஸ், அதுக்கப்புறம் டேட்டாஸ் வந்து 6 மாசம் படிங்க. அதெல்லாம் செம்ம மார்க்கெட்டு. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, AWS வந்து 82% வந்து கிளவுடுல வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. பட் ஆனா ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணும்போதே அசூர் வந்து வெறும் 12% தான் மார்க்கெட்டை பிடிச்சி வச்சிருக்காங்க. ஆனா ப்ராஃபிட் AWS-ஓட அசூர் மட்டும்தான் நிறைய எடுக்கிறாங்க. இன் ஃபியூச்சர்லயும் அவங்க தான் எடுக்க போறாங்க ஆக்சுவலா. ஸோ அசூர்ல வந்து என்ன மாதிரியான பைத்தான் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. நான் சொன்னதுதான் பைஸ்பார்க்கு, அதுக்கப்புறம் நீங்க டேட்டா பிரிக்ஸ்ல வந்து எப்படி வந்து எழுதுறது, ஆட்டோமேட் பண்றது, ஃபுல்லாமே ஆட்டோமேட் பண்றது. பிளஸ் வந்து அசூர்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த பிளாக் ஸ்டோரேஜ் இருக்கு தெரியுமா? மீன்ஸ் வந்து ஸ்டோரேஜ் சர்வீசஸ். ஸோ அதுல ஆமா. பைத்தானை வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது, இந்த லெவல்ல நீங்க பார்த்தாலே போதும். நல்லா சேலரி வாங்கலாம். ரொம்ப ஆட்கள் வந்து ரொம்பவே கம்மிங்க ஆக்சுவலா இந்த இதுல. மீன்ஸ் ஓகே. என்ன அப்படின்னா, அசூர்ல வந்து நீங்க இப்போ அசூர் ரிலேட்டடா இந்த ஆட்டோமேஷன் ஸ்டஃப், பைத்தான் டெவலப்மெண்ட் சைடு வந்து நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு குயிக்கா ஜாப் வந்து கிடைச்சிரும். நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சைடு வந்து படிக்கிறவங்க ரொம்ப கம்மி. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மீன்ஸ் ஈவன் நானுமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைத்தான் வித் AWS அந்த மாதிரி கிளவுட தான் ஃபோக்கஸ் பண்றோம். ஓகேவா? பட் அசூர் ஓகே. வந்து சைடு வந்து யாருமே ஃபோக்கஸ் பண்றது இல்ல. அந்த சைடு ரொம்ப கம்மி. அதுல நீங்க டெவலப்மெண்ட் சைடோ இல்ல இந்த மாதிரி நான் சொன்ன ஸ்டோரேஜ், பைஸ்பார்க், அதுக்கப்புறம் டேட்டா பிரிக்ஸ்ல வந்து எப்படி யூஸ் பண்றது, ஸோ இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்து அடுத்த லெவல் வந்து போயிடலாம் சங்கர் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. தேங்க்ஸ். இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐல வந்து பைத்தனை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்போ ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்றோமா, இல்ல ஃபியூச்சர்ல ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமா ப்ரோ? ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைத்தானை வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அதிகமா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரிதான், இது ஒரு கம் மாதிரி நீங்க எங்க வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஒட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அது ஒரு பெஸ்ட் ஃபீச்சர். இன்னொன்று வந்து வாஸ்ட் லைப்ரரி, இதோட லைப்ரரி சப்போர்ட் வந்து நிறைய எழுதிட்டாங்க ஆக்சுவலா. இப்போ வர வந்து பாத்தீங்கன்னா 37 லட்சம் லைப்ரரிஸ் வந்து பைத்தான்ல சப்போர்ட் பண்றாங்க. ரொம்ப பெரிய எக்கோ சிஸ்டம் இருக்கிறதுனால நீங்க எங்க போனாலும் பைத்தான் வந்து ஈஸியா வச்சு ஆட்டோமேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து பைத்தான் இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட்டும் சரி, இன் ஃபியூச்சரும் சரி நிறைய இது பண்றாங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, AML டேட்டா சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பைத்தான் வந்து என்ன சொல்ல ஒரு 90% ரோல் பண்ணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆர்னு ஒரு ப்ரோக்ராமிங் வந்து ஸ்டாட்டிஸ்டிக் ப்ரோக்ராமிங் வந்து பண்ணுச்சு. பட் ஆனா இப்போ வந்து அதை வந்து ஓவர் கம் பண்ணி உங்களுக்கு பைத்தான் வந்ததுனால நிறையவே வந்து இன் ஃபியூச்சரும் சரி பைத்தான் மார்க்கெட் வந்து நல்லாவே இருக்கும். உங்களுக்கு தாராளமா நீங்க படிக்கணும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. நெக்ஸ்ட் மணிகண்டன் ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பைத்தான் அண்ட் குபர்நெட்டிஸ், கைண்ட்லி எக்ஸ்பிளைன் அபவுட் ஆக்சுவலா. ஓகே ஃபைன். ஸோ பைத்தானுக்கும் குபர்நெட்டிக்ஸ்க்கும் என்ன டிஃபரெண்ட்னா, பைத்தான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். உங்களுக்கு குபர்நெட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது தனியா கிளவுட் இன்ஃப்ரால வரக்கூடிய ஒரு டூல் உங்களுக்கு. ஸோ குபர்நெட்டிக்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷன் பண்றீங்க, அந்த அப்ளிகேஷனை வந்து நான் வந்து என்ன பண்றேன்,
அந்த அப்ளிகேஷன் நான் டவுன் ஆகாம அதை வந்து நான் அப்படியே வச்சிருக்கணும் அப்படின்னா நான் வந்து கியூபர்நெட்டிக் சைடு வந்து சம் கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு நான் கியூபர்நெட்டிக் சைடு வந்து போயிடுவேன். ஸோ இது வந்து மெயின் டிஃபரெண்ட். பைத்தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கியூபர்நெட்டிக்ஸ் வந்து ஒரு டூல் உங்களுக்கு. ஓகே கார்த்திக், நம்ம ஆல்மோஸ்ட் இன்னும் 5 minutes 1 hour 15 minutes ஆக போகுது. 45 நம்மளோட மண்டே பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, பைத்தான் ஆட்டோமேஷன். கார்த்திக் as a ட்ரெயினர், அதை பத்தி நீங்க அதுல என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், யார் யார் இது பண்ணலாம், அதை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கேன் கான்டாக்ட் அஸ். அப்படியா? சரிண்ணே. ஆக்சுவலா ஒன்று அது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன ஆங்கிள் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா ஃபுல்லா ப்ரோக்ராமேட்டிக் இதுல தான் வந்து எடுத்திருக்கேன். சிலபஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். பைத்தான் வந்து தியரிட்டிக்கலா வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு 15% வந்து பார்ப்போம். எல்லாருமே பண்ணலாம் ஆக்சுவலா. ஆனா வந்து அந்த மேனுவல் டெஸ்டிங்ல இருந்து ஆட்டோமேஷன் போறாங்க பாருங்க, அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த ஃப்ரேம் ஒர்க் தான் நான் கற்றுக் கொடுக்க போறேன். அதுல பைடெஸ்ட் அண்ட் வந்து செலினியம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஜென்கின்ஸும் அதுக்கப்புறம் டாக்கரும் வந்து ஒரு கண்டெய்னர் போட்டு எண்ட் டு எண்ட் ஒரு டெஸ்ட் பண்ற மாதிரி. பட் பைத்தான் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் ஒரு 150 ப்ரோக்ராம்ஸ் வந்து என் கூட உட்காந்து நீங்க சால்வ் பண்ணுவீங்க. பியூர் ப்ரோக்ராம் தான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோ லெவல் ப்ரோக்ராம் ஃப்ரம் ஸ்டாச்ல இருந்து ப்ரோக்ராம் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் இன்டர்மீடியட்டா பண்ணி அதுக்கப்புறம் நீங்க அட்வான்ஸ் லெவல் ப்ரோக்ராம் பண்ணிட்டு அப்புறம் வந்து என்னன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வந்து நீங்க சன் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் நான் லாஸ்டா வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இன்டர்வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து இது பண்ணேன், ஃபேஸ் பண்ணேன். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னோட சீனியர்ஸ் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 100 தியரிட்டிக்கல் கொஸ்டின், சாரி ஒரு 50+ தியரிட்டிக்கல் கொஸ்டின், ஒரு 50+ ப்ரோக்ராமேட்டிக் கொஸ்டின் வந்து எடுத்து வச்சிருக்கேன், ப்ராஜெக்ட் கொஸ்டின். ஸோ அதையும் வந்து நம்ம வந்து என்ன சொல்ல எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுவோம் இந்த கிளாஸ்ல. ஸோ அதனால என்னன்னா பியூர் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 month கரெக்டா 1.5 month நீங்க வந்து ஒரு மோர் தென் ஒரு 6 to 8 weeks நீங்க என் கூட டிராவல் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க வந்து பைத்தான்ல என்ன சொல்ல ப்ராக்டிக்கலா ப்ரோக்ராம் வந்து நீங்க ப்ராஜெக்ட் பண்ற அளவுக்கு நான் எடுத்து வந்துடுவேன். ஸோ இது வந்து அந்த இதோட சிலபஸ் ஆக்சுவலா மோட்டோ. ஓகே, பைத்தான் லாங்குவேஜுக்கு சர்டிபிகேஷன் இருக்கா? நல்ல கேள்வி கேட்டேன். ஆக்சுவலா பைத்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் லெவல் சர்டிஃபிகேஷன் வந்து கிடையாது. மீன்ஸ் இப்போ ஏடபிள்யூஎஸ்னா அசோசியேட்ஸ் ஆஃப் டெவலப்பர் அந்த மாதிரி கிளவுட் சர்டிஃபிகேஷன் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி கிடையாது. பட் பைத்தான் இப்போ உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கோசெரா ஸோ இந்த மாதிரி வந்து சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் வந்து தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. உங்களோட ப்ரோக்ராமேட்டிக் ஸ்கில் இருந்தாலே போதும். எந்த ஒரு கம்பெனியும் இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் கம்பல்சரியா பண்ணியிருக்கணும்னு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏடபிள்யூஎஸ்க்கு குபர்நெட்டிக்ஸ் அதுக்கப்புறம் டாக்கர் இதுக்கெல்லாம் நீங்க சர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் இருந்தாலுமே பைத்தானுக்கு வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வந்து எந்த ஒரு கம்பெனியுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களோட ஸ்கில் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, ப்ரோக்ராமேட்டிக் ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்கு, நீங்க வந்தா இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து ஃபிட் ஆவீங்களா ஆக மாட்டீங்களா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் பார்ப்பாங்க உங்களுக்கு. ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஆக்சுவலா ஹலோ கார்த்திக் ப்ரோ, ஒரு கொஸ்டின் இருக்கு. ஷபீர், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் யூஐ பாத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு. இப்ப எனக்கு வந்து இந்த மெயினா வந்து இந்த ஆட்டோமேஷன் தான் கேட்கறாங்க. நான் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ போனாலே பைத்தான், பெர்ல், செல் ஸ்கிரிப்டிங் இதுல வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்னு தான் கேட்கறாங்க. எனக்கு வந்து பைத்தான் எதுவும் நான் எதுவும் ஒர்க் பண்ணது இல்லை, நாலேஜ் எதுவும் இல்லைன்னு வச்சுங்களேன். இப்போ உங்களோட அந்த நம்ம மண்டே பேட்ச்ல ஜாயின் பண்ணா என்னோட வந்து அது எல்லாமே அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? எப்படி? ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தாராளமா நீங்க இது பண்ணலாம். அந்த நம்மளோட அந்த பை டெஸ்ட் எல்லாமே நமக்கு அதுல வந்துரும் கரெக்ட்டுங்களா? தாராளமா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பொறுத்து தான், உங்களுக்கு டெஸ்டிங் பொறுத்து தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீன்ஸ் ஆட்டோமேஷன் சைடு போறவங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஜி, ஓகே ஜி, தேங்க்ஸ் ஜி, தேங்க்ஸ். தேங்க்ஸ். நெக்ஸ்ட் பிரவீன், நீங்க உங்களுக்கு क्वेश्चन இருக்கா? எனக்கு சின்ன டவுட் என்னன்னா, லைக் நான் வந்து லைக் சப்போர்ட் ப்ராஜெக்ட்ல இருக்கேன், லைக் அப்ளிகேஷன் சப்போர்ட் ப்ராஜெக்ட்ல இருக்கேன். ஸோ பைத்தான்ல ஆட்டோமேஷன் பண்றதுக்கும் ஸ்கோப் இருக்கு எங்க சப்போர்ட் ப்ராஜெக்ட்ல. ஸோ நம்ம இந்த இப்போ மண்டே பேட்ச் கோர்ஸ்ல வந்து நமக்கு அந்த சப்போர்ட் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஆட்டோமேஷன் லேர்னிங் தாராளமா பண்ணலாம். ஆக்சுவலா எந்த மாதிரி பண்ணணும்? ஆட்டோமேஷன் சொல்லுங்க.
லைக் எக்ஸல் ஆட்டோமேஷன்ஸ், அந்த எக்ஸல் கிராஃப் ஆட்டோமேட் பண்றது அந்த மாதிரி பண்றோம். ஆக்சுவலி ஷெல் ஸ்கிரிப்ட்ல பண்ணது எல்லாமே இப்போ என்ன பண்றாங்கன்னா பைத்தான்ல ஆட்டோமேட் பண்ண சொல்றாங்க. தாராளமா. ஆக்சுவலா பிரவீன், பொதுவா வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு அப்ளிகேஷன் வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷனோட இஷ்யூஸ் ஃபுல்லா சால்வ் பண்றது, அதை ஸ்டோர் பண்றது, இதுதான் வந்து சப்போர்ட்டிங் ப்ராசஸ். ஆக்சுவலா அதோட நேச்சர் கோர் வந்து அதுதான். அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து என்ன இதை வந்து நம்ம வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இஷ்யூஸ் வந்து வருது, அதை வந்து நம்ம வந்து ஆஃப்லைன்ல ஸ்டோர் பண்றோம். ஒரு எக்ஸல்லையோ இது வந்து ஒரு டேட்டா பேஸ்லயோ ஸ்டோர் பண்ணுவாங்க. எனக்கு இந்த இஷ்யூலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் யூசர்ட்ட இருந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த பண்றாங்க தெரியுமா, அந்த இடத்தையே நம்ம ஆட்டோமேட் பண்ணி விட்டுருணும். ஸோ தாராளமா அந்த இடத்தையே என்னன்னா, எக்ஸல் பண்ணும்போதே அங்க யூசர்ட்ட இருந்து வாங்கும் போதே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்தா இந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு 1 to 1 அந்த இடத்துல பண்ணலாம். அப்புறம் நீங்க எக்ஸல் வந்து ஸ்டோர் பண்றீங்க தெரியுமா, அந்த இடத்த பண்ணிட்டு உங்களோட ஹையர் லெவல் மேனேஜருக்கோ இல்ல உங்களோட டீம் அப்ளிகேஷன் டீமுக்கோ ஒரு டேட்டா விசுவலைஸ் பண்ணி காமிக்கலாம். இந்த மாதிரிலாம் வருது, இத்தனை யூசர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது, அந்த அப்ளிகேஷனோட இந்த 1 மந்த்ல நான் வந்து இவ்வளவு பண்ணியிருக்கேன், இவ்வளவு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்றேன், அப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபிட்டா நான் ஃபிட்டா அப்படிங்கிற அந்த ப்ரிடிக்ஷன் இருக்கு தெரியுமா, அந்த அனலிட்டிக்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க சப்போர்ட்ல இருந்தாலுமே அது ஒரு அனலிட்டிக்ஸ் வந்து ஆடட் அட்வான்டேஜ். அது வந்து இங்க பேண்டாஸ்ல வந்து எக்ஸல் ஆட்டோமேஷன்ல வந்து நீங்க நல்லாவே கொடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ தாராளமா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா லைக் எங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ரிப்போர்ட்லாம் இருக்கும், மேனுவல் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே நாங்கள் ஆட்டோமேட் பண்றது, அதுதான் பைத்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, தாராளமா பண்ணலாம் பிரவீன். ஆக்சுவலா அது ரொம்பவே அதிகமாவே பண்ணலாம் உங்களுக்கு எக்ஸிட்டிங். நம்ம கிளாஸ் லைக் மண்டே பேட்ச் பார்த்தீங்கன்னா லைக் எவ்வளோ டியூரேஷன், லைக் எவ்வளோ மந்த் டியூரேஷன், லைக் 1 month லைக்? அது ஆக்சுவலா வந்து இங்க சுந்தர்னு ஒருத்தங்க இருக்காங்க. 6 weeks ஜி. நீங்க அது 6 weeks. நீங்க எனக்கு இந்த 9619 நான் சாட்ல என்னோட நம்பர் கொடுத்துருக்கிறேன், நீங்க பிங் பண்ணி. நான் ஆல்ரெடி பிங் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி AWS பைத்தான் இது டெவாப்ஸ் கிளாஸ். ஆமா பிரவீன். ஸோ இது 7 to 8 மார்னிங். ஸோ நீங்க அந்த மார்னிங் டைம் இருந்ததுன்னா உங்களுக்கு கிளாஷ் ஆகும் ரெண்டும் டைமிங்கு. 6 weeks கோர்ஸ் இது 1.5 months. அவர் சொன்ன மாதிரி 6 to 8 weeks இதாகும். பைத்தான் ஆட்டோமேஷன் இது பண்றதுக்காக அவங்க இது பண்றாங்க. ஓகே ஓகே. பாலச்சந்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு கார்த்திக், பைத்தான் நெட்வொர்க்கிங் எங்க யூஸ் பண்ணலாம்னு. ஓகே ஓகே ஓகே. பைத்தான் நெட்வொர்க்கிங் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க ஆக்சுவலா. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷனே வந்து ரன் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ் வந்து நிறைய தேவை. டிஎல்எஸ், அதுக்கப்புறம் வந்து லேயர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பைத்தான்ல வந்து என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பராமிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து யூஸ் பண்றாங்க. நான் உங்களுக்கு சேட்ல பின் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னன்னா, நெட்வொர்க்ல நீங்க செய்யக்கூடிய அந்த டிஎல்எஸ் லேயரு, அந்த ப்ரோட்டோகால் லேயரு, ஸோ அதெல்லாம் ஆர்கிடெக்ட் ஆட்டோமேட் பண்ணுவீங்க தெரியுமா, அந்த இடத்துல இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு பராமிக்கோ. வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, SSH கிளைண்ட்னு ஒரு லைப்ரரி இருக்கு. உங்களுடைய SSH கிளைண்ட் ஃபுல்லா பண்ணக்கூடிய ஒரு ஆட்டோமேஷன் தான் இது. SSH கிளைண்ட் மட்டும் இப்போ டிப்ரிசியேஷன் ஆயிருக்கு. நான் அது மட்டும் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல சொல்றேன். ஆனா பராமிக்கவே எனக்கு மோர் தென் என்ன உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நீங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், எனக்கு பராமிக்கோ வந்து தெரியும்னா நான் வந்து என்ன சொல்ல மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து படிக்கணுமா, அப்படிலாம் கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு பைத்தான் தெரியும். ஸோ அதனால நீங்க வந்து பராமிக்கோ டைரக்டா உட்காந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருங்க உங்களோட லேயர் ப்ரோட்டோகாலை எடுத்து. ஸோ அதான். ஓகே, தேங்க்ஸ் பாலச்சந்தர். எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். உங்களோட வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். உங்களுக்கு வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்க தாராளமா கேட்கலாம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கு. ப்ளஸ் வந்து ஒரு நம்பரும் சேட்ல வந்து பின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல உங்களோட கொரீஸ் ஃபுல்லாக கேளுங்க. கேட்டுட்டு நம்ம வந்து என்ன சொல்ல இது பண்ணலாம். எதுனாலும் நீங்க தமிழ் பூமி வந்து என்ன சொல்ல ஆர்வம்னாவே இல்லை சுந்தரனாவே ரீச் பண்ணுங்க. கண்டிப்பா டெஃபினட்டா நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேவா? ஆனா ஆர்வம்னா சுந்தரனா உங்க சைடு வந்து ஏதாவது இருக்கா? தேங்க்ஸ் கார்த்திக். தேங்க்யூ கார்த்திக். நீங்க செக்ஷன் இது பண்ணியிருந்தீங்க. எனி கொஸ்டின்ஸ் நம்ம ஃபாலோ அப், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நாங்க ஃபாலோ கேட்டுட்டு வில் பிங் 1 to 1 உங்க நம்பர்ஸ். ஃபீட்பேக் இது ஆறுமுகம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல டீடைல்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னாக்கா we will reach out to you. எனி கொஸ்டின்ஸ் அதுல கூட நீங்க ஃபில் பண்ணலாம். ஓகே.
ஃபார்ம்ஸ் கூகுள் இது கொடுத்துருக்காங்க, அதுல ப்ளீஸ் இது பண்ணிக்கோங்க. நான் திருப்பியும் அதை பின் பண்றேன். ஜி மண்டே பேட்ச்க்கு சிலபஸ் டீடைல்ஸ் ஃபீஸ் டீடைல்ஸ்லாம் ஷேர் பண்ணுவீங்களா? பண்றேன். நீங்க அதுதான் நான் இதுல ஷேர் பண்றேன் இப்போ சாட்ல. நீங்க எனக்கு 1-to-1 அந்த தமிழ் பூமி நம்பருக்கு பிங் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாவே ஷேர் பண்றேன். அந்த இதுக்கு 9619663272 அந்த நம்பருக்கு பிங் பண்ணுங்க. ஓகே ஜி. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ நான் சாட்லயும் உங்களுக்கு நான் சிலபஸ் ஷேர் பண்றேன், கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே ஃபைனல் ஜி. கொஸ்டின் லைக் அந்த சிலபஸ் வந்து லைக் டெவலப்மெண்ட் ஓரியன்டா இருக்குமா இல்ல சப்போர்ட் ப்ராஜெக்ட் ஓரியன்டா இருக்குமா? அது சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா காமனா எல்லாத்துக்குமே வந்து ஃபிட் ஆகும். லாஸ்ட் நாங்க 2 வீக்ஸ் மட்டும் ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து ஈஸியா அடாப்ட் ஆகக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் வந்து டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் பைடெஸ்டும் செலினியமும் எடுத்து அதுல ஒரு லைப்ரரி டெவலப்மெண்ட் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த நாலேஜ் கிடைச்சிடுது அப்படின்னா நீங்க எங்கனாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். டெவலப்மெண்ட்டோ இன்ஃப்ராவோ ஒரு லைப்ரரி ஒரு டெவலப்மெண்ட் ஒரு லைப்ரரி டெவலப்மெண்ட் இருந்ததுன்னா நீங்க எங்கனாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃபிட் ஆகும். ஓகே. ஸோ நீங்க பிங் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதோட சிலபஸ் டீடைல்ஸ். இதுல பைத்தான் சிலபஸ் ப்ரௌசர் இப்போ இதுல கூட ஆட் பண்றேன். நோ ப்ராப்ளம். ஆக்சுவலா அந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு இது பண்ணா ஆமா, வாட்ஸ்அப் நம்பர் ட்வீட் பண்ணுங்க, நம்ம we can 1-to-1 we will contact. ஓகே அதான். ஓகே, தேங்க்யூ கார்த்திக், உங்க டைம் அண்ட் நல்லா நீங்க you give, you think it is useful to people, we will look forward to you. நம்ம any questions இது பண்ணிட்டு we will get back. Thank you Arumugam, thank you everyone, time spend பண்ணி you have participated. ஸோ உங்களுக்கு இதுல டவுட்ஸ் ஏதாவது இருந்தது கனெக்ட் பண்ணணும்னா ப்ளீஸ் ரீச் அவுட். தமிழ் பூமியோட நம்பர், தமிழ் பூமி வெப்சைட்ல போயிட்டு அப்கமிங் பேட்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுல பைத்தான் இது இருக்கும். ஸோ நாங்கள் யூஸ்வலி எப்படி பண்ணுவோம்னாக்கா வாட்ஸ்அப் கிளாஸ் குரூப் கிரியேட் பண்ணிடுவோம் நாளைக்கு, அதில் உங்களை இன்க்ளூட் பண்ணுவோம். யூ ப்ளீஸ் சி ஃபர்ஸ்ட் செஷன் பாருங்க, நீங்கள் தென் கன்ஃபார்ம் பண்ணுங்க, யூ கேன் ப்ரொசீட் வித் அஸ். கோர்ஸ் ஃபீ வந்து இதுக்கு 12K ஃபிக்ஸ் இது பண்ணியிருக்கிறோம். ஸோ யூ கேன் ஜாயின் அண்ட் மாஸ்டர் ஆகலாம் பைத்தான்ல. கார்த்திகோட எக்ஸ்பர்டைஸ் வந்து உங்களுக்கு, ஏன்னா அவரு எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பேட்ச்ல சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னு எங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. டெடிகேட்டட் ட்ரெயினர். ஸோ ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக்.